நடந்திருக்கு. அதை பாருங்களேன். அதை பார்த்தாலே என்ன சொல்ல என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப இந்த ஒரு விஷயம் மாதிரி எவ்வளவு இருக்கும் இந்த மாதிரி அப்போ? அது எல்லாமே ஸ்லோவா வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஓகேவா, நம்ம ஆளுங்கள் வந்து அதெல்லாம் ஒவ்வொன்றா வெளியே கொண்டு வந்தாதான் தெரியும். ஓகேங்களா? ஏன்னா மாறி மாறி திமுக அதிமுகங்கிறதுனால நீ பண்ணியா, சரி ஓகே வச்சுக்கோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அவனுங்க கொள்ளையடிச்சிட்டு தான் இருந்திருக்கானுங்க. டெண்டர் போடுறது வந்து எல்லா இதுலயுமே சரி. ஓகேவா? நம்ம எல்லாமே உட்காந்து ஸ்லோவா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம வேலையே என்னன்னா ஓகேங்களா, இந்த நாய்ங்க என்னென்ன கொள்ளையடிச்சானுங்க, என்னென்ன பிரார்த்தனம் பண்ணானுங்க, இதெல்லாமே வெளியே கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணி சட்டப்படி வந்து இவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். அதே மாதிரி எனக்கு என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லா ப்ராசஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு இந்த ப்ராசஸ்க்கான செக்லிஸ்டும் அதோட அந்த குவாலிட்டி மார்க்ஸ் அது எல்லாத்தையுமே ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆக்ஷன் போனா நல்லா இருக்கும்னு என்னோட அபிப்பிராயம், என்னோட ஆப்ஷன். அது கரெக்டான்னு சொல்லுங்க. சரிதான். ஓகேதான். அப்புறம் வந்து நம்மளும் வந்து இப்ப நார்மலா உங்களுக்கு தெரியல சுந்தர், இப்ப வந்து ஏடிஎம்கே இருந்த டிஎம்கே வந்து முதல்ல நேரா போய் வந்து எதிர்கட்சியில இருக்க ஆளை போய் பிடிச்சி உள்ள போடுவானுங்க ஃபர்ஸ்ட். இது முதல்ல எத்தனை போய் இன்னொருத்தனை போனாங்க, அதெல்லாம் நம்ம போனா முதல்ல நம்ம பீப்புளுக்கு என்ன பண்ணுமோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா அதுக்கு போறது நல்லது. சூப்பர். அந்த இஷ்யூ என்ன ரொம்ப ரொம்ப அக்கரிங் இஷ்யூ இருக்கு, ரொம்ப மக்களுக்கு எது ரொம்ப பாதிக்கப்படுது, அந்த இஷ்யூ வந்து முதல்ல சால்வ் பண்ணிட்டு ஓகேங்களா, அதுக்கப்புறம் முக்கியமான திட்டங்கள் ஓகேவா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அது மக்களுக்கு எது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து நம்ம நடைமுறைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பொறுமையா உட்காந்து இவனுக்கு மேனிஃபெஸ்டோ எல்லாம் இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து இவனுக்கு என்னென்ன பண்ணியிருக்கானுங்க இது வரைக்கும் அப்படிங்கறது ஸ்லோவா அப்படியே ஒவ்வொன்னா தோண்டி எடுத்து ஆக்ஷன் எடுக்கணும். அவ்வளவுதான். இல்ல சார் ப்ரோ, மேனிஃபெஸ்டோலாம் நம்ம பண்றதை தாண்டி இவனுக்கு இத்தனை நாள் என்ன பண்ணிருக்கேன்னு சொன்னாலே பாதி வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம 36 வரை ரெடி ஆகி உட்காந்துடலாம். என்ன பண்ணிருக்காங்கன்னு மட்டும் சொன்னாலே போதுமே. அத்தானே இன்னைக்கெல்லாம் அவர் சொல்றது. இப்போ 2000 கோடி டெண்டர்ல 30% வந்து ரேட் வந்து எச்சா கோட் பண்ணிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 600 கோடி. அதாவது ஒரு டெண்டர்ல அதை வந்து இவங்க ஸ்டாப் பண்ணிருக்காங்க. சிடிஆர் ஒரு 2 பேரும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த காசின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைம் வந்து இந்த ஹைகோர்ட்ல வந்து ஒருத்தர் வந்து இதுக்கு அப்பீல் போனார், ஞாபகம் இருக்கா? நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே 2வது நாளோ முதல் நாளோ. உனக்கு நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். நம்ம தலைவர் சொன்னார் தெரியுமா, 30% ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் ஓவராலாவே உனக்கு அந்த தம்பு ரூல் தெரியுதா? அந்த 30 ஓகேயா? சோ இதெல்லாம் பிளான் பேஸ் பண்ணி தான் அவர் வந்து மக்களுடைய காசு திருடப்படாம கொள்ளையடிக்கப்படாம மக்களுக்கே செலவழிக்கப்பட்டதுன்னு சொன்னா இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றலாம் அப்படிங்கறது அவருடைய பிளான் பேசிக்கலியே. உண்மைதான். இப்ப நீ இப்ப இருக்கிற கடன் சுமை ஓகேவா, அதெல்லாம் வச்சு டிலே ஆகுமோ தவிர அது இம்பாசிபிள் அப்படிங்கிறது கிடையாது. டைம் எடுக்கும், அவ்வளவுதான். நான் ஒன்னே ஒண்ணு யோசிச்சேன். இப்ப 6 சிலிண்டர் நம்ம குடுக்கறத எல்லாருமே ரொம்ப என்ன சொல்றது முடியாத விஷயம், எப்படி முடியும்னு எல்லாம் யோசிக்கிறீங்கல்ல. நீங்க நல்லா கணக்கு போட்டீங்கன்னா ஒரு சிலிண்டர் 1000 ரூபாய், 6 சிலிண்டருக்கு 6000 ரூபாய், அதாவது மாசத்துக்கு 500 ரூபாய் தான் ஆகுமே ஒரு குடும்பத்துக்கு. அப்படி நீங்க கணக்கு போட்டீங்கன்னா ஈஸியா தரலாம். 500 ரூபாய் தான் வருது. அதாவது உரிமை தொகையோட கம்மி அந்த அமௌண்ட். 6 சிலிண்டர் கொடுக்குற அமௌண்ட் பார்த்தா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சில 30%, அதாவது 30% இன்னொரு விஷயத்துல எங்க இதாச்சுன்னா இந்த சிஎம்டி அப்ரூவலுக்கு வந்து சாரி அந்த சோலார் பேனல் இதுக்கு வந்து 25% வந்து இவங்க பார்ட்டி ஃபண்ட் வாங்குறாங்க. அத வந்து இந்த டைம் சொல்றேனே, இப்ப நீங்க 6000 ரூபாய் சொன்னீங்க தெரியுமா, வருஷத்துக்கு 6000 ஆகும் ஒரு குடும்பத்துக்கு வந்து சிலிண்டர் கொடுக்கறது. இது வந்து ஒரு தொகுதியில ஒரு ஓட்டுக்கு கொடுத்த திமுகவோட காசு 6000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு. அவனே கொள்ளையடிச்சவனே கொடுக்கும் போது அரசு ஏன் கொடுக்க முடியாது? யோசிச்சு பாருங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து நம்ம இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஆபீஸ் இது பண்ணிட்டாங்கனாலே, வாட்டர் இது மூணுமே பண்ணிட்டாங்கனாலே நமக்கு வந்து பிப்ரவரி மார்ச்ல வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் வருது. இல்ல நிறைய இருக்கு. நான் வந்து அந்த இதுலதான் இருக்கேன். நீங்க வந்து நினைக்கிற மாதிரி எப்படின்னா என்ன சொல்றீங்கன்னா, நீங்க அங்க அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் போட்டு நீங்க ரொம்ப போட்டு புளியவும் முடியாது. அதை ஃபர்ஸ்ட் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம வந்து இது படம் மாதிரி அவங்க சஸ்பென்ஷனை தூக்கிட்டு அப்படி வாய்ப்பே கிடையாது.
இன்னைக்கு போயினா அருண்ராஜ் போறாரு, 10 பேருக்கு சஸ்பெண்ட் பண்றாரு, வந்துட்டாரு அப்படின்னு முடியவே முடியாதுங்கிறது. ஏன்னா அவன் அந்த இடத்துல போடணும், அதுக்கு நிறைய பேர் இருக்கு, அதுக்கு அந்த ப்ராசஸ் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் ஒருத்தர் வந்து வேலைக்கு அங்க போட முடியும். ரொம்ப மிரட்டினாலும் அங்க நடக்காது. ஸோ அதை கொஞ்சம் ரெகுலேட் கொஞ்சமா பண்ணலாம். தான். ஆமா ஆமா, ரெகுலேட். கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். ஆமா ஆமா, பேசிக்கா ஒருத்தன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறானா, சுத்தமான இடம் இருக்கணும், அந்த இடம் நீட்டா இருக்கணும், அவங்ககிட்ட வந்து பாக்குறவங்க வந்து நல்லா இது பண்ணி பாத்துக்கணும். அவங்க இருக்கிறவங்க கிட்ட நர்சஸோ இல்ல அந்த அந்த வேலை செய்யறவங்க காசு வாங்க கூடாது. நீட்டான டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அவ்வளவுதான் பேசிக் நீடே. அவ்வளவுதான் இதை அவ்வளவுதான். அவனுக்கு கொடுத்துட்டாலே நம்ம வந்து டபுள் டிஜிட் பொருளாதாரம், 1 ட்ரில்லியன் பொருளாதாரம், அதெல்லாம் அங்க நயா பைசா தாங்க உங்களுக்கு வேலை பொருள். எனக்கு நான் இத்தனை நாளா பார்த்த இந்த விஷயம் வந்து மாறிடுச்சு, கண் கூட அவன் பார்க்கணும். இப்போ வந்து 1 ட்ரில்லியன் பொருளாதாரமும் 11.2 இந்த ஜிடிபி ஏறி இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய போறது இல்ல. இதை வந்து அவன் கண் கூட பார்க்கணும். அந்த பேசிக்கான சின்ன விஷயம் இப்ப இவரு பண்ணார் இல்லையா, இந்த கில்லி சேலஸ் பண்றது. அதுவும் தேவைதான். அது பேரலா நடந்துட்டு இருக்கும். இல்ல இண்டஸ்ட்ரியல் சார் ப்ரோ, growth, நான் சொல்றது பொருளாதார தேவைதான் நான் சொல்றேன். நான் வந்து இல்ல இப்ப நான் ஜாப் சொல்றேன் இப்போ. ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எளிய எளிய மக்கள் அவங்களுக்கு மாற்றத்தை கண்கூட பார்க்கணும்னா அவங்களுக்கு அடிப்படை வசதிகளும் அவங்க கவர்மெண்ட் ஆபீசஸ் அக்சஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெத்தடாலஜி அந்த சிரமங்களும் குறைக்கப்படும் பொழுது அரசுக்கும் அவங்களுக்கும் உண்டான அந்த டீலிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகும்போது, அதிகாரிகளோட இது பண்றது அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மூத் ஆகும்போது அவங்களுடைய அடிப்படை வசதிகள் வந்து தீர்த்து வைக்கப்படும் பொழுதுதான் அவங்க ஈஸியா ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் இமீடியட்டா. அது உண்மைதான் அது. ஏன்னா அந்த தலைமைச் செயல் எம்ப்ளாயீஸ் கிளர்க்ஸ் எல்லாருக்குமே தான் அந்த ஒரு வார்டுனா அந்த வார்டுல இருக்கிற எந்தெந்த ப்ராப்ளம் வந்து பெண்டிங்ல இருக்கு, எது ப்ராசஸிங்ல இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம ஈஸியா அவங்கள வந்து ஈஸி கோ பண்ணி ஹேண்டில் பண்ணிட்டோம்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த ப்ராப்ளம் சால்வர் வந்து ஈஸியா முடிச்சிடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த தெருவில் இந்த இடத்துல இந்த வார்டில் இந்த வேலை பெண்டிங்ல இருக்குன்றது query அவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அதை வந்து நம்ம ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். இப்போ யாரும் சொன்னாங்க ப்ரெஷர் பண்ண முடியாது, அவங்க ஈஸியா அவங்கள வேலை வாங்கி அழகா அவங்களுக்கு ஸ்மூத்தன் கொண்டு போய் வச்சாதான் ஒரு 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 வார்டும் கவுன்சில் அந்த ஒரு ஒரு நகரம் எல்லாத்தையும் வந்து ஈஸியா நம்ம ஃபைல கிளியர் பண்ண முடியும். ஆக்சுவலா அதான் அவர் பண்றாரு. பட் இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்லி மூவ்மெண்ட் அப்ரோச் பண்ணாமதான் சீக்கிரமா நடக்கும்ன்றத நம்ம பாயிண்ட். ப்ரோ நான் பேசலாமா? பேசுங்க. பேசுங்க. ஆக்சுவலா ஒரு பாலிசி ஒன்று, ஒரு ஒரு இது இருக்கு ப்ரோ, கேரட் அண்ட் ஸ்டிக் அப்ரோச்னு சொல்லிட்டு. அதை வந்து நிறையா இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல தட்டி கொடுத்து கொஞ்சம் மீறின இடத்துல மீறணும்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக ஃப்ளோவாக போகும். அவங்களோட ஒர்க்கையும் இப்போ வந்து சொல்ல சஸ்பென்ஷன்லாம் வந்து இப்போ எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகும் நமக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட பற்றாக்குறை இருக்குது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸில். ஏன்னா எங்கள் அம்மா கவர்மெண்ட்டில் இருக்காங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ, எங்கள் அம்மா 2009 ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸ் வந்து கிட்டத்தட்ட 12 பேர். இன்றைக்கி வெறும் 3 பேர். அந்த கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்தில் அவங்க ஒரு 8-10 பேர் வந்து ரிட்டையர் ஆகி போயிருக்காங்க. ஆனால் அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் போஸ்டிங் இன்ன வரைக்கும் போடலை. ஸோ இப்போ அவங்களோட கவரேஜஸும் அதிகமாகும், ப்ரெஷரும் அதிகமாகும். அதெல்லாம் இங்கே கால்குலேட் பண்ணி நியூ எம்ப்ளாய்மெண்ட்ஸை ஜென்ரேட் பண்ணணும். அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிடிஆர் ஒன்று சொல்லியிருப்பார். என்னென்னா அந்த இதில் டான்ஜெட் கோல் என்ன மாதிரியான ஸ்கேம்ஸ் இருக்குன்னா, முன்னாடி நான் நம்ம ஸ்பேஸில் பேசியிருப்பேன். கலரிஃபிக் வேல்யூவான கோலை வந்து லோ கலரிஃபிக் வேல்யூ வாங்கினால தான் நிறைய விஷயத்தில் வந்து அந்த எஃபிஷியன்சி நம்மளால் கொடுக்க முடியல, அதை நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாரு. ஸோ இந்த லோ மாதிரி கிரேட் கோலா? லோ கிரேட் கோல், அதாவது கலரிஃபிக் வேல்யூ சொல்லுவாங்க. அன்னைக்கு பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமாம். தாய்லாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணும்போது இத்தனை கேலரிஸ் ஒன்று இருக்கும், இத்தனை கலரிஃபிக் வேல்யூ இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டு ஹை கலரிஃபிக் வேல்யூ ரேட்டை போட்டு லோ கலரிஃபிக் வாங்கிடுவானுங்க. வாங்கிட்டு 10 டன் வாங்க வேண்டிய இடத்துல 100 டன் வாங்கினா நமக்கு தான் நஷ்டம். அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 50 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 50 டிபார்ட்மெண்ட்டில் மக்களுக்கு எதெல்லாம் விசிபிளாக சேஞ்சஸ் தெரியணும் அந்த டிபார்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நகராட்சி துறை, அப்புறம் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் வந்து இது என்ன சொல்கிறது ஸ்கூல் எஜுகேஷன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு விசிபிளாக சேஞ்சஸ் தெரியும். ஸ்கூல் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணி அப்டேட் பண்ணிங்கன்னா கண்கூட தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். அதை ஒரு 1 year 2 yearsக்குள்ளே ஒன்றுனா ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க ப்ரோ, ஷார்ட் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்னு சொல்லிட்டு. இந்த ஷார்ட் டேர்ம் கோலில் உள்ள ஒரு 100 விஷயத்தை வச்சுக்கலாம். மிட் டேர்ம் கோலுக்கு ஒரு 100 வச்சுக்கலாம், லாங் டேர்முக்கு ஒரு 100 வச்சுக்கலாம். இதை இவங்க இது பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து எஃபிஷியண்ட்டாக கொடுத்தாங்கன்னா
டெஃபினட்டா யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஈவன் இன்னைக்கு கூட நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டதுன்னா, டிஎன் போலீஸ் ஐடிலாம் இவ்ளோ ஆக்டிவா இருப்பாங்களா? எஸ். இன்னைக்கு நான் இன்னைக்கு டான்ஜெட் கோல போறேன். என்னோட ஏரியால வந்து இன்னைக்கு அண்ணா நகர்ல ஒரு 4 ஹார்ஸ் கரண்ட் இல்ல. இட்ஸ் நாட் அபௌட் அங்க டெக்னிக்கல் இஷ்யூஸ். 10:00 போன கரண்ட் 3:00 தான் வந்துச்சு. ஆனா எனக்கு டக்குன்னு ரெஸ்பான்ஸ் வந்தது. ஈவன் என் டிபிடி தான் சொன்னாரு, இந்த நம்பருக்கு கால் பண்ணியான்னு சொல்லிட்டு. நான் கால் பண்ணி கேட்டேன். டக்குன்னு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அவங்களுக்கு என்னன்னா, இங்க நடக்கிற விஷயம் அப்டேட் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோல் இப்ப அண்ணா நகர் ஜி பிளாக்ல மொத்தமா கரண்ட் போயிருச்சுன்னா, அவங்க சிஸ்டம்ல இருக்கும். ஆனா அங்க கரண்ட் போனது வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஒரு பிளாக்குக்கு மட்டும் போயிருக்குது. அது அப்டேட் ஆகல. அப்புறம் நான் இபி ஆஃபீஸ் பக்கத்துல போனேன். இங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் முன்னாடி கேட்டா பெருசா பதில் ரெஸ்பான்ஸ் இருக்காது. இன்னைக்கு நான் கேட்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, சார் ஒர்க் போயிட்டு இருக்கு சார். ஒரு 2 ஹார்ஸ் வெயிட் பண்ணுங்க சார், வந்துரும் சார். ஏன்னா பிரேக் டவுன் சார். சார் நான் கேட்டேன், ஏன் சார் அப்ப கஸ்டமர் கேர்ல அப்டேட் அங்க உங்களுக்கு மெயின் சர்வர்ல அப்டேட் ஆகுன்னு கேட்டேன். இல்ல சார் அப்டேட் ஆகல. இப்ப ரொம்ப ரொம்ப சின்ன பிளாக்னால நாங்க வந்து ரேப்பிடா ஒர்க் போயிட்டு இருக்கோம் சார். உங்களுக்கு ஒரு 3 மணிக்கு கரண்ட் வரும்னு சொன்னாங்க. ஒரு 3:25 3:30க்கு கரண்ட் வந்துருச்சு ஆக்சுவலா. வந்ததுக்கப்புறம் என்கிட்ட எந்த இன்டர்மினேஷனும் கிடையாது ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கும் நாம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா போனாதான் கவர்மெண்ட் ஸ்டாஃபும் வேலை பார்ப்பாங்க. அவங்களும் மனுஷங்க தான், சரிங்களா? அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போடாம அவங்களுக்கான நான் சொல்றேன்ல ஒரு அடுத்து வந்து அந்த அவங்களோட கோரிக்கைகள். சேஞ்சுக்கான டைம் கொஞ்சம் நம்மளும் தரணும். உடனே ஆமா நம்ம ஆமா ஆக்ட் ஆமா பண்ண இல்ல முடியாது. ஆப்வியஸா ப்ரோ. ஆப்வியஸா சாரி ஆப்வியஸா. ஷான், நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன் சார், இதை மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது அருண்ராஜ் வந்து முதல் நாள் வந்து அவர் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாரு. மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க வந்து எத்தனை பேர் எதுக்கு, அதாவது நான் அந்த ஃபீல்ட்ல தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேர் வந்துட்டு அப்படியே இந்த ரிப்போர்ட் வேணும், அந்த ரிப்போர்ட் வேணும், இந்த டைமுக்கு தரணும், அந்த டைமுக்கு தரணும். அதாவது அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா சில இதெல்லாம் பண்ணவே இல்லை, இப்பதான் பண்ண சொல்றாங்க, இது கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற நாட்டுக்கு அவங்களும் ரொம்பவே ப்ரெஷர் ஃபீல் பண்றாங்க. சீரியஸா வந்து இந்த ஒரு 5 வருஷம் ஹெக்டிக் டாக்ஸா இருக்க போறதே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான். நான் எங்க அம்மா ஹைவேஸ்ல போன வருஷம் போன அந்த 5 வருஷம் பீரியட்ல அளந்த ரோட்டை கிட்டத்தட்ட 50 வாட்டி அளந்துருப்பாங்க. டேட்டா அதே தான் இருக்கும், இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டுவாங்க. இன்னைக்கு தான் டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. ஓடோமீட்டர் வச்சு ஒரு வாட்டி அளந்தா அந்த டேட்டா என்ன ரோட டிஸ்டன்ஸ் மாறிட்டே இருக்க போதா என்ன? அந்த அளவுக்கு போன கவர்மெண்ட்லயும் ரொம்ப இன்னொரு கமிஷன்ஸ் பத்தி சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 30 நீங்க சொன்ன மாதிரி தான் ஹைவேஸ்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 25% வந்து பொலிட்டிக்கல் அவங்க அரசியல் சம்பாதிச்சாங்கன்னா 5 to 10% ஆஃபீஸர்ஸ், ஹை லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து சம்பாதிச்சு கண்கூட திறந்தோப்பு வாங்கினது இது வாங்கினதெல்லாம் பார்த்துருக்கோம். இனிமேல் அதெல்லாம் நடக்காது. நடந்தால் நம்ம அழகா டேக் போட சொல்றது. இன்னைக்கு ஏதோ மதுரையில் ஒரு ஆர்டிஓ வந்து லஞ்சம் டேக் போட்டு பார்ட்டி பண்ண டேக் அப்போதான் பதவி ஏற்றிருக்காது. அதுக்குள்ள பார்ட்டி பண்ண டேக் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நானும் அடித்தேன் அதில் இன்க்ளூடிங் ஒரு ஆள். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இப்போ ஒரு சிஸ்டம் வந்து ஆல்ரெடி ஒரு 50 இயர்ஸ் ஒரு சிஸ்டம் எக்ஸிஸ்ட் வந்து ஒரு கேன்சல் செல் மாதிரி தான். ஒரு அவ்வளோ தூரத்துக்கு கரப்ட் ஆயிருக்குது, அவ்வளோ தூரத்துக்கு எரோட் ஆயிருக்குது. அதை வந்து ஓவர் நைட்ல மாற்ற முடியாது. இட்ஸ் ப்ராசஸ், இட்ஸ் அ ப்ராசஸ். ஒரு சிங்கிள் இன்ஜெக்ஷன்ல வந்து அந்த இதை வந்து கியூர் பண்ணிட முடியாது. அது ஸ்லோ ப்ராசஸ் தான். நீங்க நிறைய பாயிண்ட் ரொம்ப சூப்பரா பேசிட்டீங்க. ஓகேவா, நான் சீரியஸா வந்து நான் அப்ரிஷியேட் பண்றேன் இந்த பாயிண்ட்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கு. முக்கியமான பாயிண்ட் எதெல்லாம் சொன்னீங்கன்னா, இப்ப வந்து எவிடென்ட்டா வந்து ஒரு டான்ஜெட்கோ சரி, இல்ல ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிப்ளை பண்றதோ, இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கட்சி புதுசா ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசம் 30 நாள் 40 நாள்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னு காமிச்சிக்காம, ஓகேவா, இது வந்து ஒரு கன்சிஸ்டன்டா இது வந்து 5 வருஷத்துக்கு இது தொடரணும். ஒவ்வொரு இது கம்ப்ளைண்ட் பண்றாங்களா அதெல்லாம் சீரியஸா தொடரும். ஏன்னா அதை நாம இங்க நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டா சொல்லாம ஒரு ஸ்பெக்டேட்டர் பிளஸ் ஒரு கிரிட்டிக்கா இருக்கும் போது அந்த இடத்துல வந்து நம்ம அதான் சொல்ல ஒரு கிரிட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கணும். தப்பு நடந்துச்சுன்னா அந்த தப்புக்கு வந்து ஒதுக்காம வாட்ஸ் அ ரீசன் ஃபார் தட், வாட்ஸ் அ ரீசன் பிஹைண்ட் தட் நம்ம கொஞ்சம் ரேஷனலா திங்க் பண்ணி அவங்களுக்கான இதை நாம கொடுக்கும் போது அவங்களும் ஆக்டிவா இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி நாமளும் ஒரு டியூ ரெஸ்பெக்டா அவங்ககிட்ட நடந்துட்டோம்னா இப்போ போயிட்டு என்ன கரண்ட் இல்லை சார், ஒரு டியூ ரெஸ்பெக்ட் என்ன சார் ஆச்சு, கரண்ட் இல்லாமல் வச்சு காலிலேருந்து இல்லை சார், இந்த மாதிரி இது பாதிக்கப்படுது சார் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் ஆப்ரேஷன் நீங்கள் பாதிக்கப்படுச்சு. யூபிஎஸ் எவ்வளோ நேரம் ஒரு 3 இயர்ஸ் பேக்கப் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே பேக்கப் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சொல்லவும் இல்லை சார், இங்கே ஒரு சின்ன இஷ்யூஸ். ஏன்னா ரீசெண்டாக என்ன பண்ணானுங்க, இந்த ஏரியா அண்ணா ஃபுல்லாக ட்ரைனேஜ் வந்து இது பண்ண சொல்லிட்டு ஃபுல்லாக ரீலோகேட் பண்ணும்போது அந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் வந்து சரியாக இது பண்ணல.
அது ஒவ்வொரு கேபிள்ஸோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது. அதோட வர்றதுக்கு அவங்க டெண்டர் போட்டு வரதுக்கு லேட் ஆகும். ஸோ ஒரு சில பேர் இப்போ எங்களம்மா ஆஃபீஸில் நாங்களே காசு கொடுத்துட்டோம். கொடுத்து ஒரு ₹4000 கொடுத்து அந்த கவர்மெண்ட் இருக்கும்போது கொடுத்துட்டு மாற்றுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் ஒரு சில இடத்துல இன்னும் பண்ணல. ஸோ அது அஃபெக்ட் ஆகும்போது உங்களுக்கு டோட்டலாக பவர் செக்யூரிட்டினா லாஸ்ட் 1 மந்த் அவங்க சொன்னாங்க, லாஸ்ட் எலெக்ஷனால 1 மந்த்தாக நாங்கள் எந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்கலன்னாங்க. எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுலேருந்து ஏப்ரல்லேருந்து இன்ன வரைக்கும் அவங்க எந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்காம இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ நிறையா பவர் கட்ஸ் வருது. அது ஒரு ரீசனாகவும் வச்சுக்கிறாங்க. அவங்க சொன்னது தான். நான் வந்து இதுக்கு முட்டு கொடுத்து பேசலாம் இல்லை. என் ஏரியாவில் போகும்போது ஏன் 4 ஹவர்ஸ் கறந்து போச்சுன்னு கேட்கும்போது அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் நாங்கள் பெருசாக ஒரு மாதம் பார்க்கல எலெக்ஷன்னால. இன்றைக்கி தான் பார்க்கும்போது இது அவங்களுக்கு பெருசாக லாங் டியூவாக தெரியும். ஸோ இன்றைக்கி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் 3:30க்கு அப்புறம் எனக்கு இந்த வரைக்கும் பவர் கட் ஆகலை. ஆஸ் யூஷுவல் பெருசாக போயிட்டு தான் இருக்குது. இந்த ஷான் ஒரு வந்து ஏரியால ஒரே நிமிஷம், ஒரே சில ஒரு சில சொல்லுங்க. மார்க்கெட்லாம் பவர் கட் பண்றாங்க ராயபுரத்துலலாம். அதை என்ன சொல்லுவீங்க நைட்டு? அது ஆண்டனி, நீங்க ஏதாவது தேவையில்லாத பேசியிருப்பீங்க. ஆமா ஏயா சரி, நீங்க இதே மாதிரி போன பண்ணி யாருக்கா பேசிருப்பீங்க, நெகட்டிவ் பேசிருப்பீங்க. வெயிடா இல்ல ஷான் யாருன்னு சொல்றேன். இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரோட பிஏ தான் ஷானு. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. நீங்க ஆமா, இதை ஏன் ஆமா. சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா எப்படி இருந்தாலும் நியூஸ்ல அம்மா இருந்துட்டே இருப்பாங்க. போட்டு அடிக்கிறதா இந்த ஐடியா போட்டு அடிச்சிருங்க, அவ்வளவுதான். டிபிடி யாரு கீர்த்தனோட அசிஸ்டண்டா? பிஏ, ஆமா ஆமா. பர்சனல் பிஏ. அப்படிலாம் ஐயோ டேய் இல்லைங்க. கவினி, நீ சொல்ற நிஜமால உண்மைன்னு நினைச்சு இங்க பாருங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க. பிஏ இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு நாளைக்கு ரெக்கார்ட் எடுத்து போட்டுருவாங்க. சும்மா தான் சொன்னேன். அவ்வளவுதான். சிவகாசில இருந்து போன போட்டுருவாங்க எனக்கு. வணக்கம் என்னங்க ஷான், அந்த ட்வீட் போட சொன்னேன், அவங்ககிட்ட கேட்டீங்களா? எது அது கேட்டேன் கவின் ப்ரோ. அவங்க ஒன்றிய செயலாளர் அவங்க உள்ள என்ன சொல்லி விட்டுருக்கேன். அவங்க இப்போ எல்லாமே லோக்கல். இன்னைக்கு என்னோட குரூப்ல வந்து மெசேஜ் என்னன்னா, சீரியஸா பாராட்ட வேண்டிய விஷயம். ஒன்றிய சார் என்ன மெசேஜ் போட்டிருக்காருன்னா, நம்ம ஏரியா உள்ள குறைகள் எல்லாமே ஒரு இது பண்ணி கொடுங்க. அதுக்கு நாங்கள் ஸ்பெஷல் டீம் ஒன்று அரேஞ்ச் பண்ண போறோம். அந்த டீம் மூலமா உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு ரேப்பிடா என்னென்ன விஷயங்கள் பண்ணலாங்கிற சொல்லுங்க. ஒரு ஐ எம் ஓப்பன் டு ஆல்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர். ஆக்சுவலா டேஷ்போர்டு கிரியேட் பண்றாங்களாமா, தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அது உண்மையா? அது வந்து அது அது வந்து இன்னும் என்ன எக்ஸாக்டா தெரியல கவின் ப்ரோ. நான் இன்னைக்கு சும்மா கவின், ரேண்டமா நம்மளோட இதை பொறுத்த அளவுக்கு கட்சியிலயும் சரி ஆட்சியிலயும் சரி அபிஷியலா வராது எதுவுமே அபிஷியல் கிடையாது, நியூஸ் கிடையாது. அது அபிஷியலா வந்த மட்டும்தான். இல்ல இல்ல இவன் எல்லாருமே போட்டிருக்கான் இந்த பாரு, மினிஸ்ட்ரி சினிமா ஸ்டடி பையன் பண்றதுக்கே அபிஷேக். ப்ரோ. இல்ல இல்ல இந்த மினிஸ்ட்ரி ஸ்டடி பண்றதுக்கே உங்களுக்கு ஒரு 1 மந்த், ஒரு 45 days to 50 days ஆயிரும். அப்படின்னா தான் அந்த மினிஸ்ட்ரி உள்ள ப்ரோ லூப் ஹோல்ஸ் என்ன ஏது என்ன இல்ல ஏது ஷான், அப்புறம் நான் அதோட ஒண்ணு சொல்லவா? கவர்மெண்ட் வந்து இந்த டர்புலன்ஸ் பீரியட் தான் நான் சொல்லுவேன் இப்போ, ஓகேவா? இதுல இருந்து ஒரு ஸ்மூத் ஒரு மோடுக்கு போறதுக்கே மினிமம் 3 to 6 months ஆகும். அந்த ஆமா டஸ்ட் எல்லாம் ஆமா செட்டில் டவுன் ஆகணும். நம்ம வந்து எடுத்து இந்த 6 எடுக்கலையே. மாசம் வந்து ஆமா, ஆமா, இந்த 6 மாசம் வந்து நம்மள வந்து தட்டு தடுமாறி ஏதாச்சும் பண்ணாலும் அங்கிள் காப்பாத்திடுவாரு. நான் ஆமா, இருக்கேன்ல, நான் தப்பு தான் பண்றீங்களா, இருக்கேன்ல ஓகே அப்படின்னு நாங்க சரி வந்துருவாரு. பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம், கவலைப்படாம இருங்க. இல்ல அதான் இல்ல இந்த இல்ல ஐ திமுக திங்க் தே வந்து வில் இப்ப கிவ் எதிர் இல்ல இல்ல அரசியல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப வீரியமா பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இது இந்த வே நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா? எங்கெங்க இவனுங்க எடுத்து ஓகே இந்த டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு குறை இருக்கா இவன் எடுத்து போடுறான் தெரியுமா, அதெல்லாம் நமக்கு நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா சுரேந்தர் ப்ரோ இவனுங்க வந்து சொல்லுவானுங்க என்னன்னா, ஐயோ நம்ம யாரையும் இந்த குறையே சொல்லக்கூடாது, இவங்க பண்றதை பண்ணட்டும் அப்படின்ட்டு. ஆனா இவனுங்க 1/2 மணி நேரம் அப்படி இருக்க முடியாது. இல்ல, ஆமா. அதுவும் நமக்கு ஆக்சுவலா பெனிஃபிட் தான். இல்ல அதுவும் நமக்கு ஆக்சுவலா பெனிஃபிட் இல்ல தான். அங்கிளே பெனிஃபிட்னா அங்கிளே இன்னொன்னு அதுதான் அங்கிளே அதுதான் பிளான் பண்ணாரு. 6 மாசம் வரைக்கும் நாங்க அமைதியா டிஸ்டர்ப் இருப்போம். பண்ண மாட்டோம் அப்படின்னாரு, ஓகேங்களா? நான் அவங்களாலே அது இது கண்ட்ரோல் பண்ண முடியல, அங்கிள்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. 6 நாள்லயே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவரு. இன்னொன்னு இங்க ஆமா பாரு, ஆமா. நிர்வாக ரீதியான சரி, பிரச்சனைகளை சொல்றதுல பிரச்சனை கிடையாது. இப்போ ஃபேக்குன்னு சிலர் சொல்றாங்களா இல்லையா? இப்ப நாம எங்கேயாவது பிரகடனப்படுத்தினோமா, நம்ம கட்சி எதையாவது கிளைம் பண்ணிச்சா? இப்ப இவங்க வந்து வாட் கிளைம்டு வாட் ஆக்சுவல் அப்படின்னு போடுறாங்க. எங்கெல்லாம் எதிர இப்ப நாம வந்து இவ்வளவு தலித் கேண்டிடேட்ஸை வந்துட்டு பாத்தீங்கன்னா பொது தொகுதியில போட்டோம் அப்படின்னு நம்ம கட்சி எங்கேயாவது சொல்லியிருக்கிறா? நம்மளுடைய இவனுங்களா எம்எல்ஏக்கள் கிளைம் பண்றதுக்கெல்லாம் நாம பொறுப்பாக முடியாது. அது ஒரு நியூஸ் ஆர்டிகிளா ஒண்ணு எடுத்து. கிளைம் கட்சி யாராவது சொல்லியிருக்காங்களா? தலைமை சொல்லியிருக்கா? பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரா? குறைந்தது ஒரு எம்எல்ஏ யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து யூடியூப்ல யாராவது பேசியிருப்பான், அதுக்கு எடுத்து வச்சு நம்மளோட கிரெடிபிலிட்டி கேட்டுட்டு இருப்பானுங்க. ஆமா யூடியூப்ல விடுங்க, இங்க போஸ்ட் போடுற சில பேர் போட்டிருப்போம்,
நானா கூட இருக்கலாம், அந்த மாதிரி போட்டிருப்பேன். இதுக்கெல்லாம் உட்காந்து ரெஸ்பாண்ட் பண்ணு. நாளைக்கு சொல்ல முடியாது கவின், உன் போஸ்டுக்கே கூட ஸ்டாலின் ரெஸ்பாண்ட் பண்ணாலும் பண்ணுவாரு. இல்ல இது தவறு, போய் சொல்கிறான். இருக்கு நடக்கும், இல்ல 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 கண்டிப்பா இல்ல நடக்கும். அவ்வளவு வெட்டியாவா ஆல்ரெடி இருப்பாரு. இல்ல 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 ஒரு சம்பவம் நடந்திருக்கு ப்ரோ. ஆமா, ஏய், வேற என்ன என்ன வேலை? வேலை? ப்ரோ புரியல. புரிஞ்சுது, வேற என்ன வேற என்ன வேலை? வேலை இருக்கு? ஒரு நிமிஷம், என்ன வேலை அவர் இருக்கு இல்ல 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 அவனுக்கு? அவர் அவருக்கு சிஎம்ஓ சீஃப் மினிஸ்டர் இருக்கும் போது நிதின் ட்விட்டர்ல சிற்றரசு ஒரு இருக்க ஆன்டிக்கு வரைக்கும் பர்த்டே யாருக்கு விஷஸ் வேணா எல்லாம் போட்டிருக்காங்க விட்டுருக்கலாம். தெரியுமா? என்ன ஆமா செஞ்சுட்டு ஆமா, நிதின் இல்ல மிருதுலா சயித் மிருதுலா சயித் ப்ரோ, மிருதுலா மிருதுலா ஆன்டிக்கு ஐடிக்கு வந்து பர்த்டே விஷஸ் மிருதுலா எல்லாம் ஆன்டிக்கு. போட்டிருக்காங்க. நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். ம், எவ்வளவு ஸ்மூத்தா சிஸ்டம் நடக்குதுங்கிறது எனக்கு இன்னைக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள். டிஎம்கே ஐடிவிங் போஸ்டுக்கு தமிழ்நாடு போலீஸ் ரிப்ளை பண்ணாங்க. நீ அவதூறு பரப்புறதா, ஃபர்ஸ்ட் இதாண்டா டைமாமே உண்மை, அது. இதாண்டா இல்ல நடக்குது. ஆக்சுவலி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சீமான் நேத்து போட்டதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. என்ன ஆமா ஆமா மேட்டர்னா, ஆமா இந்த ஆமா, மாதிரி திருவாரூர். இந்த மாதிரி கட்சி சார்ந்து போடும்போது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம தலைவர் நோட்டிபிகேஷன்ஸுக்கு போகும்ல, அதெல்லாம் என்ன ஆமா. அப்ப அதெல்லாம் வந்து 10 மணிக்கு தேவையில்லாம அவர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உண்மை என்னங்கிறது நாமளே சொல்லிட்டோம்னா, ஒரு ப்ராம்ப்ட் ரெஸ்பான்ஸ் இருந்துன்னு சொன்னா அது அங்கேயே வந்துட்டு நியூட்ரலைஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப சரி. ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அரசு எந்திரம். அதுல ரொம்ப ஆமா ஆமா டக்கு டக்குன்னு பிளஸ் எதையும் வந்து கிளைம் பண்ண முடியல. சையத், இப்ப ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து ஊர்ல வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்ப நம்ம ஆளுங்களே அங்க வந்து எங்க ஏன் தொகுதியில இந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு மோர் பிரஷர் அவங்க மேல போடுவாங்க. ஓகேவா, யாருமே அந்த பிளேமையோ அந்த தவறையோ இது பண்ணிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதனாலதான் முந்தி கொண்டு எல்லாருமே உட்காந்துட்டு கிளாரிபிகேஷனோ ஜஸ்டிபிகேஷனோ கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் சொல்ல வரேன். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்குது, யாருக்காவது தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. ஐடி விங் என்னதான் ஆயிடுச்சு? எதுக்கு அதான் ஐடி நீங்களும் விங்? ஐடிவிங் தான், நாம ஐடிவிங் தான் ஐடி அட்மின் விங். ஐடிவிங் அவ்வளவுதான். நீங்களும் ஐடிவிங் தான், நானும் ஐடிவிங் தான், எல்லாரும் ஐடிவிங் இல்ல தான். ப்ரோ, இல்ல இல்ல சொல்லல. நானே சீரியஸா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன். நமக்கு வந்து பிராக்டிகலா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ம், ஐடி விங் வந்து நம்ம ஆட்சிக்கு இல்லைன்னா தான் ஐடி விங் தேவை. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐடி விங்லாம் தேவையில்லை. டு பி ஹானஸ்ட், அவன் எதுக்கு ஐடி விங், அவன் என்ன பண்ண போறான்? எப்பா நீ சும்மா ஒண்ணும் இரு இல்ல. கொஞ்சம். வரவ நீ வர வேண்டாம்னு சொல்லுவ போல நீ. ஐயோ ஐயோ, உடனே இப்ப வந்துருவான் நம்ம சொன்ன தான் ஐடி உடனே. விங், அவ்வளவுதான். ஏன்டா அதெல்லாம் நீங்க வரும். இல்ல அதாவது எப்படின்னா, அதெல்லாம் நிதானமா வரும், வர வேணாம்னு சொல்லல. அதெல்லாம் வரும். இங்க பாருங்க, சிடிஆர் கிட்ட தான் ஐடி விங் பொறுப்பு கொடுத்துருக்குது. சிடிஆர் இப்போ வந்து எம்எல்ஏ தொகுதி பணிகள் தாண்டி மின்சாரத்துறை அமைச்சராகவும் அமைச்சிருக்காரு. கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த இப்போ பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், கட்சி வேலைகளை பெருசா வந்து இப்ப யாருமே வந்து ரொம்ப மும்பரமா பாக்கல. கொஞ்சமா செங்கோட்டையன் கொஞ்சம் பாக்குறாரு, புஷியானந்த் ரொம்ப கம்மி, செங்கோட்டையன் வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து பாக்குறாரு. அந்த ஆட்கள் இணைப்பு, அது அப்புறம் அந்த மாவட்ட செயலாளரோட கோஆர்டினேட் பண்றது கொஞ்சம் செங்கோட்டையன் பார்த்துட்டு இருந்தாரு. கட்சி வேலைகளே நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியா தான் போய்கிட்டு இருக்கும் பொழுது இப்ப நீங்க ஐடி விங்க இப்ப சடனா எதிர்பார்த்தோம்னா கஷ்டம் தான். அதனால ஐடி விங்குக்கு வந்து நாம இருக்கிறோம் இல்ல இல்லையா? கொஞ்சம் அதான் கொஞ்சம் டைம் கொடுப்போம் இந்த கவர்மெண்ட் அவங்கவுங்க பிறகு அது ஆமா. இந்த டஸ்ட் வந்து செட்டில் ஆகட்டும். ஓகேங்களா, கண்டிப்பா வந்து ம். இல்ல குறையே இல்லையா ஐடி விங்ல அப்படிலாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா கொஞ்சம் டைம் குறையே கொடுப்போம். இல்லையாங்களா அதுக்கப்புறம் சுரேந்தர்? அப்படி அதுக்கப்புறம் பேசுறது உட்காந்து தப்பு. போட்டு ரேவந்த் எல்லாம் போட்டு அடிப்போம், கவலைப்படாதீங்க. இல்ல ஓகேங்களா. ஐடி விங்ல குறையே இல்லையா அப்படி என்னடா சொல்லக்கூடாது. இது? ஐடி விங்கே இல்லையா அப்படிதான் சொல்லணும். ஐடி விங்கே இல்லையா, இதுதான். அது அது வந்து எப்படின்னா சந்திரமுகியில அந்த ஒரு அனகொண்டா பாம்பு மேல சுத்திட்டு இருக்குமே, எதுக்கு இந்த படத்துல இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அது ம். செயல்படும், ஒரு நாள் வந்து ஹலோ அதோட ஹலோ ஹலோ வீரியத்தை ஹலோ, ஒரே காமிக்கும். நிமிஷம், ஒரே இதுக்கு நிமிஷம், மேல அவன் ஒரே வரணும்னா நிமிஷம், ஒரே பூமிக்குள்ள இருந்து நிமிஷம், இதுக்கு முளைச்சு மேல தாண்டா வரணும். ஒரே ஒரு இதுக்கு நிமிஷம், மேல ஒரே ஐடி நிமிஷம், ஒரே விங்க வந்து நிமிஷம், பேசினா ரேவந்த் டென்ஷன் ஆயிருவான். ஏன்னா அந்த ஐடி ஆமா, பாஸ்வேர்டே அவன் தான் ஒரே வச்சிருக்கான். நிமிஷம். அவன் தான் வச்சிருக்கான். ஏங்க ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நீங்க வந்து அந்த ஒரு பேஜை மட்டும் கவனிக்கிறீங்க. இங்க அதை தாண்டி எவ்வளவு ஒர்க், எவ்வளவு போஸ்ட் அனுப்புறது, வந்துருவான். எவ்வளவு போஸ்ட் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி ஐடிவிக்கு அனுப்புறது எல்லாம் பண்ணிட்டு ஆமா தானே ஆமா இருக்கும். ஆமா பண்ணிட்டு தான் இல்ல ப்ரோ, இருக்காங்க. இன்னொன்னு நம்ம ஐடி விங் ஐடி ரிப்ளை பாஸ்வேர்டை பண்ணாங்கன்னா ப்ராப்பரா. ஐடி பாஸ்வேர்டை எங்க கிட்ட கொடுத்துரு ரேவந்த். நாங்க பாத்துக்கிறோம் தான் சொல்றோம். நீ ஆணியே கொடுக்க எங்ககிட்ட கூட தேவையில்ல. கரெக்ட். இல்ல ப்ரோ, நம்ம ஐடி விங் ரிப்ளை பண்ணாலும் ப்ராப்பர் டேட்டாவோட ரிப்ளை பண்ணணும். இப்பதான் மினிஸ்டர்லாம் எடுத்திருக்காங்க, ஆபீசர்ஸ்லாம் வந்திருக்காங்க, அதனால இல்ல டேட்டா அவங்க அது எடுத்துட்டு. என்னன்னு சொல்லிடுறேன். ஐடி விங் வந்து கொஞ்சம் ரீவேம்ப் ஒர்க்ல இருக்கு. அது முடிச்சுட்டு அவங்க வேற ஒருத்தர் கிட்ட இருந்து இப்போ வந்து நம்ம சைடு புத்தம் எடுத்துட்டு வருவாங்கன்னு பொறிவுடன் நினைக்கிறேன். அவ்வளவுதான். என்ன டைம் எந்த ஆகும். ஒர்க்கு கவினு? பொலிவுடன் அது நிறைய வேலைகள் போய்கிட்டு இருக்குது. ஒரு எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல முடியாது ப்ரோ. எக்ஸ்பைரி கரெக்டா நிறைய வேலைகள் கேள்விதான். நல்லா அப்ப என்ன பண்ணுவோம். ஒரு நான் சொல்றேன்டா, இல்ல நான் சொல்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏதோ எக்ஸ்பீரி வந்து அண்ணே புதுப்பொலிவோட. ஏதோ ஈரான் வந்து நம்ம கப்பல் எல்லாம் உள்ள விட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அதேதான் அந்த அது பேர் என்ன, சரி, ஹார்பர் ஸ்ட்ரெயிட்ல நான் தான் ஒரு விஷயம் பிரச்சனை சொல்றேன். போயிட்டு இருக்கு. ஏன்டா ஒரு நீங்க ஒரு நீங்க ஒரு என்னடா விஷயம் இல்ல சொல்றேன். சையது, நீ என்ன உட்காந்துட்டு லோகேஷ் எனக்கு டைம் கொடுத்திருந்தா கரெக்டா பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீயே இந்த இது பண்ணிட்டு நீ இப்ப இல்ல இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ. ரேவந்த்ல ஆபரேட் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் என் தம்பியாச்சு, நான் அவனுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன்ல. ரேவந்த் எல்லாம் ரேவந்த் ஐடியோட நீ ரொம்ப சுருக்கிட்ட. ரேவந்த் எல்லாம் வந்து திமுகக்கு பெண் டீம் மாதிரி.
பெண் டீம் ப்ரெடிக்ட் பண்ணதெல்லாம் மாஸ்டர் மைண்ட். ரேவந்த் ப்ரெடிக்ட் பண்ணி அவ்வளவு சொல்லிட்டான் கரெக்டா. மொக்கையான டீமா ரேவந்த்? இல்லடா ரேவந்த் ரேவந்த் அந்த போட்டோ வாணி போடு முதல்ல ரேவந்த் ப்ளீஸ். இல்ல ரேவந்த் வந்து ஸ்டாட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் வந்துட்டு எடுத்து கொடுக்குற ஆளு. அவன் ஆமா கொடுக்கறதுதான் ஐடி விங் வந்து போஸ்ட் பண்ணும். ரைட். புரியுதா ஆமா உனக்கு? நான் இல்லப்பா அதுக்குன்னு உண்மையாலுமே நம்ம இங்க பாருங்க, அந்த பேஜ் மட்டும் ஆக்சஸ் நம்மளுக்கு வரல. அந்த பேஜை தாண்டி மிச்சம் எல்லாமே நம்ம கொடுக்கறது தான் கண்டென்ட். நீங்க ஐ மீன் நீங்களா போடுற கண்டென்ட் ஓகே, நான் அதை தாண்டி இங்க புஷ் பண்ற கண்டென்ட்லாம் நம்ம சரி கொடுக்குற அண்ணன் கண்டென்ட் 23 தான். டெல்லி போறாராமே, கேள்விப்பட்டீங்களா? ஆமா ஆமா. இன்ஃபேக்ட் ஒண்ணு நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த நம்ம இந்த என்னது சோசியல் சமூக ஊடக அணி இருக்கு பாருங்க, அப்படி ஒண்ணு இருக்குதா? அந்த அணி மட்டும் தான் அந்த அணி மட்டும் தான் இப்போதைக்கு ஒர்க் ஆகுது. சம்பளத்துக்கு சண்முக ஊட அணி சம்பளத்துக்கு எதுவும் ஆள் எதுவும் எடுத்தாங்கன்னா சொல்றாரு வந்து. அப்படி ஒண்ணு கிடையாது நம்மளுக்கு. நீ பார்ட் டைம் நானும் வரேன்டாடி, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, காசு தராங்க, ரூட் வந்து நினைக்கிறேன். ரூட் மாஃபியாங்காங்க, அந்த மாஃபியாங்காங்க. இது வரைக்கும் கண்ணில் ஒரு காசு பார்த்தது டேய் இல்ல இல்ல ஷானு, அதாவது ஒரு நாள் ஸ்பேஸ் போட்டு ரூட் மாஃபியா ஜெகதீஷ் அது இதுன்னு அடிச்சாங்கடா. அடுத்த நாள் கம்ஃபோர்ட் விளம்பரத்துக்கு கல்யாணி பிரியதர்ஷனோட போட்டோ போட்டுக்கிட்டு இருக்கான் அவன். என்ன கல்யாணின்னு சாதாரணமா சொல்லிட்டேன், கல்யாணி தான் என்ன வார்த்தை, ரேவந்த் என்ன வார்த்தை சொல்லிட்டான் பாரு அவன் பாட்டு. கல்யாணி ரேவந்த் நேரத்துக்கு கொந்தளிச்சிருக்கணுமே, ரேவந்த் அமைதியா இருக்கான். கல்யாணி அக்காவை எக்ஸ்பைரிக்கு வந்து கல்யாணி அக்கா தெரியும்ல. ஒரு நிமிஷம் சொல்லுங்க, ஒரு நிமிஷம். ஒருத்தவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, யாருனாலும் பேசுங்க. இல்ல சார், இதை மட்டும் சொல்லிடுறேன் காய்ஸ், ஆளுங்கட்சி மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. அவன் குறிஞ்சி இல்லத்துல என்ன வேலை பார்த்திருக்கான், நீ என்னமோ இது பேசுறதுக்கு இப்படி பண்ற. குறிஞ்சி லீக்ஸ் வந்தா ஒருத்தன் மாட்டு வேண்டாம். அதாவது எப்படின்னா ஐடிவிங்கே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நம்ம வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இவனுக்குதான் நம்மளே மாஃபியா அது இதுன்னு சொல்லிட்டு கிடக்குறாங்க. அப்படியே இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன்னா அப்படியே இருக்கட்டும். இவன் இன்ஸ்டாகிராமு மாஃபியா இப்படியே இருக்கட்டுங்க. அடுத்த லோக்கல் பாடி எலெக்ஷனு, அடுத்த 2029 பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். கைஸ் ஆகஸ்ட் 15 அண்ணன் கொடியேத்து வரல கைஸ், செம்மையா இருக்கும் கைஸ். ஆமா, வெயிட்டிங் டு விட்னஸ் தி மொமெண்ட். அண்ணா அதுக்கு போயிடலாம். சுரேந்திரன் வந்துருங்க. வந்துடுறேன், கண்டிப்பா வந்துடுறேன்டா. ஸோ இன்னும் ஒரு 3 months எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஸ்மூத்தாக கவர்மெண்ட் ரன் ஆகும். அதுக்குள்ள இவங்களும் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க, நம்மளும் ஒரு. எனக்கு ப்ரோ நான் ஒன்று சொல்றேன் ப்ரோ, நான் சென்னை சிட்டியில் அப்சர்வ் பண்ணது உண்மையாலுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பயங்கரமான ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர். யூஸ்வலா எங்க ஏரியாக்குள்ள செக்கிங்கே என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. திடீர்னு இல்ல ஓகே, திடீர்னு அன்னைக்கு நான் வந்து நைட் ஒரு 11 o'clock போயிட்டு இருக்கேன். என்ன கேக்கல? ஹலோ கேக்குதா? கேக்கல. இப்ப நைட்டு 11:30 அப்படி போயிட்டு இருக்கேன். என் காரை ஓரம் கட்டினாங்க. டிக்யூ ஓபன் பண்ணுங்க, எல்லாம் ஓபன் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் என் கார்ல வந்து அன்னைக்கு போட்டோ வேற இருந்தது, தலைவர் போட்டோ வேற இருந்தது கார்ல, ஸ்டிக்கரிங்க இருந்தாலுமே நிப்பாட்டி எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சுட்டு அப்படி போடு அனுப்புனாங்க. அதுதான் தேவை. சூப்பர் சூப்பர், அதுதான் தேவை. இன்னொரு விஷயம் அந்த மிஸ்யூஸ் பண்ணிட்டு, அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணிட்டு, நான் ஆளுங்கட்சி, நான் தாவேக்காவை சேர்ந்தவன், இந்த பொறுப்புல இருக்கேன், அந்த மயிரெல்லாம் இருக்க கூடாது. யாரா இருந்தாலும் ரூல்ஸ் ஒண்ணுதான், செக் பண்ணணும். அழகா செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு போங்க சார். ரெஸ்பெக்ட் மெயினா. இல்ல ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட்லாம் இப்ப பயங்கரமா கொடுக்குறாங்க. ஸோ என்ன சொல்றது, இந்த ரீசெண்டாக 2-3 அண்ணா நகர்லாம் பார்த்தீங்கன்னா செக்கிங்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. இந்த சைடு டுவர்ட்ஸ் திருமங்கலம்ல வந்து அண்ணா நகர் ஈஸ்ட் போகிற போலீஸ் நிற்கிறாங்க, இங்கிட்ட ஜிஆர்டி கிட்ட நிற்கிறாங்க நைட் ரவுண்ட்ஸில். ஸோ இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து நல்ல குடிக்காரரு. அவர் வந்து நைட்டு வந்து போன் அடிக்கிறாரு, தம்பி 9:50 கடையை மூட ஆரம்பிச்சிடறாங்க தம்பி. இந்த மாதிரி விசிபிள் சேஞ்சஸ் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களேவும் தே ஹேவ் ஒன் கான்ஃபிடென்ட் வந்துடும் ஆக்சுவலா. ஓகே, அவங்களுக்கு நான் சொல்றேன், மக்களோட மெயின் விஷயத்துல மட்டும் நீங்க கை வைக்காம, தட் மீன்ஸ் அதை மட்டும் ஸ்மூத்தா ரன் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், யாரால நம்ம எதுவுமே இந்த ஒரு பாயிண்ட். இப்ப 10 மணிக்கு கடையை மூடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஒரு நியூஸ் எல்லாம் வருது, ஓகேவா? இப்ப இந்த திமுக காரணங்க
ஓ அப்ப என்ன இதுக்கு முன்னாடி வந்து 10 மணிக்கு மூடக்கூடாது நான் அப்படிங்கிற ரூல்ஸ் இருந்தா 11 மணிக்கு 12க்குன்னு இல்ல சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்கல்ல. நான் நான் ஒரு நிமிஷம் எவிடன்ஸோடய இல்ல சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் ப்ரோ ஒரு நிமிஷம். ம். ரூல் சேம் ரூல் தான் ஓகேங்களா. புதுசா இந்த கவர்மெண்ட் வந்து புதுசா ஒரு ரூல் எல்லாம் இது பண்ணல, இம்ப்ளிமெண்ட் எல்லாம் பண்ணல. தே ஆர் ரீஇட்டரேட்டிங் மீன்ஸ் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ நீ பண்ணப்படல. ரூல் போட்ட ஆனா ஃபாலோ நீ பண்ணல. ஃபாலோ பண்ணல, நீயே அதை திருப்பி பண்ணணும்னு சொல்லிட்டு தே ஆர் ரீஇட்டரேட்டிங். there is a difference ஓகேவா. நீ உட்காந்துட்டு என்னமோ தாவேக்கா தான் புது ரூல் கிரியேட் பண்றான்னு சொல்லிட்டு இந்த நாம் தமிழர் கட்சியும் போட்டுட்டு இருக்கான், இந்த திமுக தற்கூரிங்களும் போட்டுட்டு இருக்கானுங்க. டே அப்படி இல்லடா, ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, நல்ல ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அது திமுக ஆட்சியிலயும் இருந்திருக்கு, அதிமுக ஆட்சியிலயும் இருந்திருக்கு. அது யாரு கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் மேட்ரு. கடைபிடிக்கல அப்படிங்கறதுக்காக தான் தாவேக்கல வந்து அதை மறுபடியும் வந்து ரீஇம்போஸ் பண்றாங்க, திருப்பி திருப்பி சொல்றாங்க அதை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகளுக்கு அதெல்லாம் வந்து வற்புறுத்துறாங்க. போலீஸ் எல்லாரும் கரெக்டா 9:30 ஒயின் ஷாப் முன்னாடி வந்துடுறாங்க. வந்து இப்ப டெக்னாலஜி வேர்ல்டு யாரும் வீடியோ அனுப்பி சோசியல் மீடியா வந்து பிரச்சனை வரும் தானே, அதனால எல்லாரும் விழிச்சு கொண்டிருக்கணும். அது ஒண்ணு இருக்கு, அது நல்லதும் கூட. அதெல்லாம் இல்ல சையத் ப்ரோ, உங்ககிட்ட நாங்க கேட்கணும்னு நினைச்சோம். சரி இப்ப இந்த ஐயுஎம்எல் இந்த கேபினெட் எல்லாம் பார்த்துட்டு நீங்க சார்ந்த உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் ரொம்ப பண்ணாங்களா? எப்படி ரொம்ப இருக்கு? பெருமையா நினைக்கிறாங்க, ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்றாங்க, ரொம்ப ஒரு ஜனநாயக போக்காதான் வந்து பாக்குறாங்க. இப்ப எங்க டேடியே வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, ஆரம்பத்துல எனக்கு சில தயக்கங்கள் இருந்தது. இவ்வளவு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சுக்கு வந்து ஒரு அக்லமேட் ஆகுறது, ஒரு அடாப்ட் ஆகுறது வந்து மன ரீதியா வந்து கொஞ்சம் இது எப்படி போகும், எப்படி சடனா எப்படி ஒரு சேஞ்ச் வந்துருது அப்படிங்கிறதுலாம் இருந்தது. பட் எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நம்பிக்கை வருது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாரு. இவ்வளவு வருஷமா இருந்திருக்கும். 1967 அறிஞர் அண்ணா முதல் முறையா ஆட்சியை பிடிக்கும் போது ஐஎம்எல் அவங்க கூட்டணிகள் இருக்குது. புரியுதா உனக்கு? காகிதம் இல்ல தலைமையில 1967 வந்துட்டு அறிஞர் அண்ணா ஃபர்ஸ்டா திமுக ஆட்சியை பிடிக்கும் போது வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க திமுக கூட்டணியில இருந்திருக்காங்க, அதிமுக கூட்டணியில இருந்திருக்காங்க, காங்கிரஸோட இருந்திருக்காங்க, எவ்வளவோ இருந்திருக்காங்க. ஒரு நாளுமே வந்து 10 நிமிஷம் அன்னைக்கு அவங்க அதிகாரத்தை பார்த்ததே கிடையாது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதெல்லாம் கேட்கணுங்கிற டோனையே விட்டுட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு பொலிட்டிக்கல் கிளைமேட் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு, இருதுருவ பாலிடிக்ஸா வந்துட்டு மாறி அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இங்க இல்லாம ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்பொழுது அந்த சிஸ்டமை வந்துட்டு இவர் வந்து கொண்டு வந்து ரொம்ப பெரிய அதிகார பரவலாக்கி ஒரு ஜனநாயக போக்கை வந்துட்டு ரொம்ப பெருசா நிலைநிறுத்திருக்காரு இல்லையா. எல்லாருமே ரொம்ப ஒரு இது ரொம்ப பெரிய ஒரு முற்போக்கா பாக்குறாங்க. முற்போக்கு ஒரு ஜனநாயகவாதியா தான் பாக்குறாங்க டெஃபினட்டா. ஏன்னா ஐஎம்எல் சொல்லுது, நான் முன்னாடியே சொன்னேன் இந்த ஸ்டார்டிங்லயே, நாங்க வந்து டிவிகே கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தது வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் தான், எந்தவித ஒரு கண்டிஷன்ஸையும் நாங்க வைக்கல, நிபந்தனையற்ற ஆதரவு தான் கொடுத்தோம். ஆனா முதலமைச்சர் அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்ன அன்னைக்கு நீங்க வந்து அமைச்சரவையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்கறாங்க, அதுக்கு நாங்க நன்றி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகிழ்ந்து சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இது இது எப்படி கிடைக்கும் சொல்லு பாப்போம். இந்த போக்கை வந்து தமிழ்நாடு அரசியல்ல வேற யார் உருவாக்கி இருக்க முடியும்? இது வந்து ஒருத்தருக்குமே உருவாக்க முடியாது. அண்ணன் வராட்டி இந்த ரெண்டு கட்சி இருந்து அப்படியே முடிஞ்சு போகணும். 2006 வந்து ஓகே ப்ரீபோல் அலைன்ஸ் தான். அப்படி இருந்தாலுமே வந்து 10 சொல்லுங்க அன்னைக்கு கலைஞர் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ரன் பண்ணும்போது கூட யாருக்கும் ஒரு ஜெனரஸா முன் வந்து அவங்க இந்த முகுந்த் ப்ரோ ஒரே நிமிஷம் சாரி இன்டரப்ட் பண்றது. சொல்லுங்க ப்ரோ நீங்க தானே அன்னைக்கு நம்மளோட அவரேதான் அந்த போட்டோ ரொம்ப இதா இருக்கு. நீங்க தான் நம்மளோட அதுக்கப்புறம் அதான் இங்க சொல்ல முடியாது, நான் உங்களுக்கு டிஎம் அனுப்புறேன், இங்க சொல்லக்கூடாது. சரி ஓகே. அந்த மாதிரி இருக்குது. சிறுத்தைகளும் எடுத்துக்கோ, அவங்களுக்கு வந்துட்டு இது முழக்கமாவே இருந்துச்சு. சிறுத்தைகளுக்கு இது முழக்கமாவே இருந்தது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது, அதிகார பகிர்வு அப்படிங்கிறது. இதை வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து அவங்க முழக்கமா முழங்கிட்டு இருக்கிறாங்க, அப்பத்துல இருந்து 20-25 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த முழக்கத்தையே அவங்க கைவிட்டுட்டாங்க. ஏன்னா அதுக்கான சூழல் தமிழ்நாடு அரசியல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி. குறிப்பாக 2016 அப்புறம் வந்துட்டு 2017 அப்புறம் ஜெயலலிதா வந்து இறந்து போன பிறகு அவங்களுக்கு வந்துட்டு இப்போ திமுக விட்டா வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலைமையா ஆயிப்போச்சு. ஏன்னா அங்க அதிமுக இருந்த சிக்கல்கள், அதுக்கப்புறம் அதை பாஜக டேக் ஓவர் பண்ணி ஷேடோல ரன் பண்ணிட்டு இருக்கிறது, ஒரு ஆளுமை இல்லாத ஒரு தலைமை, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத கட்சி, இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் பொழுது வேற வழியே இல்லை, திமுகவோட தான் ஒட்டி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்பொழுது ஆப்ஷன்ஸே இல்லை. ஸோ இன்னும் அந்த கோரிக்கை வலு இழக்குது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறத வந்து அதை நினைச்சு பார்க்க முடியாத ஒரு எட்டா கனியா வந்து மாறிடுச்சு.
ஆக மொத்தம் இவர்களுடைய வாக்கெல்லாம் திமுக சொகுசா ஆட்சி அமைக்கிறதுக்காக சிந்தாம செதறாம கட்டி காப்பாத்தி திமுக அரசு அமைக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகேயா? அதுக்கப்புறம் தான் நம்ம பேசணும், எதிரில வந்து ஒரு வலுவான எதிரி இல்ல, ஆளுமை மிக்க ஒரு தலைவர் இல்ல, கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல, எதிர்கட்சி அரசியலும் பெருசா பண்ணல. ஸ்டாலின் வாஸ் given a free run. மணி அடிக்கடி சொல்லுவாரு, ஸ்டாலின் இஸ் த luckiest சீஃப் மினிஸ்டர் in the history of தமிழ்நாடு அப்படிம்பாரு, அடிக்கடி சொல்லுவாரு. There is no strong opposition party. அதனாலதான் மறுபடியும் எம்எல்ஏ கூட ஆக முடியல. எஸ் 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 அதான் ப்ரோ, ஸ்டாலின் வாஸ் வின்னிங் ஃபார் ஃபன் அன்ட்ரீஸ் தளபதி விஜய் எஸ் ட்ரூ ட்ரூ. பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்படும். அதாவது இந்த ஏடிஎம்கே எல்லாம் போய் பார்க்கும்போது நான் சரி ஏடிஎம்கேவோட ஃபேக்ஷனை தான் இங்க எடுத்துட்டு வருவார்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா திமுக காலி பண்ணிட்டாரு. நம்ம நல்ல என்ன வேலை நினைக்கிறோம், ஏடிஎம்கே வரல. லைக் அது வந்திருந்தா லைக் ரொம்ப இதா போயிருக்கும். இல்ல அது அது வராதுங்கிறது அவருக்கு தெரியுங்க. அது விடுங்க. இருந்தாலுமே ஒரு மாதிரி கேம் ஆடுறாரு. அது நாம அதுல வந்து ஒரு நான் தான் ஒண்ணே ஒண்ணு விளையாட்டு சாய்க்கிறேன். இதை மட்டும் ஆடிட்டாரு. சொல்றேன். இதை மட்டும் ஒண்ணே ஒண்ணு சரி. அவர் வந்து கட்சி அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுல பேசினது எல்லாமே வந்துட்டு செக்குலர் அலைன்ஸ் இருக்கிற பார்ட்னர்ஸ் எல்லாம் நம்ம கூட வந்துடணும், அந்த அலைன்ஸ் எல்லாம் வந்துடணும், அவங்க கூட சேர்ந்து நான் ஆட்சி அமைக்கணும், அவங்க மந்திரி சபையில இருக்கணும். அவர் என்ன நினைச்சு ஒவ்வொரு விஷயம் பேசினாலும் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிட்டாரு. இப்போ இந்த நிமிஷம் போஸ்ட் போல்ல அச்சீவ் பண்ணிட்டாரு. அதாவது அது என்ன சார் ப்ரோ, அந்த ப்ராசஸை தாண்டி அந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ஒரு கட்சி ஆயிடுச்சு. இப்போ ஐஎம்எல் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, விசிகா இருக்கு, இது கம்யூனிஸ்ட் வெளியில ஆதரவு ஊத்துறாங்க, டிஎம்கே அனாதையா இருக்கு. ஆமா, இதத்தான் அவர் நினைச்சாரு. அவர் வந்து ஏடிஎம்கே இப்ப நீ யோசிச்சு பாரு, இந்த கூட்டணி இல்லாம திமுக என்ன செய்யும்? நல்ல 4 பக்கமும் குஷன் மாதிரி, இந்த பக்கம் இஸ்லாமியர்கள் சப்போர்ட், அந்த பக்கம் தலித் சப்போர்ட், இந்த ப்ரீ போல்ல பாதிய காலி பண்ணார் தலைவர், உடைச்சாரு. இதை நான் சம்மப் பண்றேன் பாருங்க சேத் ப்ரோ. அதாவது எம்ஜிஆருக்கு வந்துட்டு திமுக மாதிரி ஒரு கட்டமைப்பு இருந்தா எப்படி இருக்கும்? அதாவது இப்ப அதை என்ஜாய் பண்றாரு, உங்களுக்கு புரியுதா? அதாவது வந்துட்டு ஒரு ஆக்டர்ன்ற ஒரு மிகப்பெரிய ஃபேஸ் வேல்யூ பிளஸ் டிஎம்கேயோட ஆலிஸ், இது வந்துட்டு அன்இமேஜினபிள் காம்போ. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பயங்கரமா, எனக்கு தெரிஞ்சு இது சரியா இருக்கும் ப்ரோ. இது வந்து 2031ல இது வந்து நம்ம கொண்டு போனோம்னா பாரு, அதிகாரத்திலேயே பகிர்வு கொடுத்துட்டாரு. நம்ம அனுசரிச்சு போறதுலயோ ஒரு அன்பா வந்துட்டு கூட்டணிகளை வந்து அரவணைக்கிறதோ அவருக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? நீ அவரோட அவர்கிட்ட நீ பழகினாலே அவருடைய அப்ரோச், அவருடைய ஜெஸ்டர், இது எல்லாமே காதல் மொழியின் பாயெல்லாம் ஈஸியா வந்துருவாருன்னு நீ நினைக்கிறியா? சொல்லு பாப்போம். அவர் வந்து ஸ்டாலின் வந்து இவரோட இன்க்ளூசிவான ஒரு இதுவும் சரி, இவரோட அப்ரோச்சும் சரி, இவனை எவனுக்கும் பிடிக்காதவங்க கூட இவரை ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசினாங்கன்னா பயங்கரமா பிடிச்சிரும். ஓகேவா? இவரு மாதிரி ஒரு லிசன் பண்றவங்க ஓகேவா எவனும் இருக்க முடியாது. இந்த ஐஎம்எல்கோ கம்யூனிஸ்டுக்கோ இவங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்க, விஜய் பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே ஐஎம்எலும் திமுக கூட்டணியில இருக்கு, அதான் பிறந்துட்டேங்க. கிண்டல் பண்ணாங்கல்ல செய்யுது சச்சின். இவரை வந்து பேருனா இந்த எலெக்ஷன் வரைக்கும் ஆட்சியிலயும் சரி அதிகாரம் சொல்லி இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்து ஒருத்தனுமே வரல, கிக்கி பிக்கி பண்ணானுங்க. இப்ப எல்லாரும் நம்ம கிட்ட தானே வந்திருக்காங்க. அதுவும் ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் வந்துரு ப்ரோ. ஏன் கேளுங்க, தனியா தான் 108 இடத்துல தனியா 34.92% வாங்கினாரு அப்படின்னு வரலாறு சொல்லும். அதாவது தமிழ்நாடு ஹிஸ்டரியிலே யாரும் அதை சொல்லிக்க முடியாது, கிளைம் பண்ணிக்க முடியாது. தமிழ்நாடு ஹிஸ்டரியா? நீங்க என்ன தமிழ்நாடு ஹிஸ்டரி கேட்டீங்க? இந்தியன் ஹிஸ்டரியில யாருன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. நீங்க தமிழ்நாடு ஒய்எஸ்ஆர்சிபி தனியா நின்னான்னு பாத்து எனக்கு சரியா தெரியல. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயா ஒய்எஸ்ஆர்சிபி இது பண்ணாங்க? இந்தியாவை விட்டுதல அதை பத்தி நம்மளுக்கு ஐடியா இல்ல. தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் கூட வந்து கூட்டணியில இருந்தாரு கம்யூனிஸ்டுகளோட நினைக்கிறேன். இப்போ கம்யூனிஸ்ட் மட்டும் இல்ல சுரேந்தர் சேவ் ப்ரோ, அவர் ஜனதா 2 கம்யூனிஸ்ட் சொல்லி நல்ல கூட்டணியோட தான் வந்தாரு. அண்ணா அறிஞர் அண்ணா வந்து வலுவான கூட்டணியோட வந்தாரு. எல்லாம் வலதுசாரி இடதுசாரி அத்தனை பேரையும் வச்சிருந்தாரு அறிஞர் அண்ணா வந்து நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி இருந்தாரு. அப்போ சீபா ஆதித்தனார் 2 சீட். ஆனா உதயசூரியன் இப்ப உள்ள சிஸ்டத்தை அறிஞர் அண்ணா அப்பவே ஆரம்பிச்சிட்டாரு. கட்சி நாம் தமிழர் கட்சி சீபா ஆதித்தனாரோடது, ஆனா நின்னது உதயசூரியன் சின்னத்துல என்னோடது. ஆமா, இப்ப அந்த நாம் தமிழர் கட்சி அடுத்த எலெக்ஷன்ல சீபா ஆதித்தனாரோட நிலைப்பாடு எடுத்து உதயசூரியன் சின்னத்திலேயோ அல்லது விவசாய சின்னத்திலேயோ கூட நிக்கும். பாத்துக்கிட்டே இரு.
ஏன் கூட்டணியில இருந்து நாங்க விவசாய சின்னத்தில் நிற்போம். அதை நோக்கிதான் போய்கிட்டு இருக்குது எல்லாமே. ஆனா சைஸ் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நீங்க அதாவது பிஜேபி ஆன்டி மோடி சென்டிமெண்ட் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இருந்து ஏடிஎம்கேவே 47 சீட்டு ஜெயிச்சிருக்கானா, அப்பனா வந்து ஏடிஎம்கேக்கு இன்னும் அவனுக்கு இருக்கு. டிஎம்கே தான் வந்து ஒழிஞ்சு போறான். ஏடிஎம்கேக்கு அவங்களுடைய கோர் ஓட் பேங்க்ல வந்து கொஞ்சம் அடி வாங்கி இருக்குது, என்ன மத்தபடி இருக்குது. இல்ல தலைவர் வந்து நான் இந்த எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஆங்கிள் நம்ம நிறைய பேர் பேசவே மாட்டேங்கிறோம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசினேன். இந்த இத பலத்தாடி எதிர்காலமே இல்லாம போனது யாருக்குன்னு பார்த்தோன்னா பாஜகவுக்கு தான். அதை நம்ம நிறைய பேர் பேசல பாரு. பாஜகவுக்கு இனிமே அவன் இத பத்தி சிந்திக்கவே முடியாத அளவுக்கு இது. அவன் வந்து ரொம்ப ஓக்கலா தன்னுடைய டிஃபீட்டையும் தனக்கு எதிர்காலம் போச்சுங்கிறதையும் தமிழ்நாட்டுடைய தன்னுடைய கனவுகள்லாம் தவிடுபடியாகி விட்டதுங்கிறதையும் ஓக்கலா வெளிப்படுத்தலைங்கிற ஒரே ஒரு காரணத்துலதான் நம்ம அதை பத்தி ரொம்ப பெருசா பேசல. உளவியலா அவன் எந்த அளவுல இருப்பான் என்று நீ பார்த்தால் தமிழ்நாட்டுல அவருக்கு எதிர்காலமே இல்ல. 18% ஒரு கூட்டணியை கட்டி வாங்கினாங்க தனியா 2024 மோடி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு 18% அண்ணாமலை தலைமையில் நின்று வாங்கினாங்க. அண்ணாமலை ஜெயிச்சிருவார், அவர் ஜெயிச்சிருவார், இவர் ஜெயிச்சிருவார், ஓபிஎஸ் ஜெயிச்சிருவார் எல்லாம் பேசப்பட்டது. ஓகேயா, 18% வாங்கினாங்க. அதுல 11% பாஜகவுக்கு மட்டும் தனியா கிடைச்சது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கூட்டணியை ஃபார்ம் பண்ணி டிடி வித்நகரன் திஸ் தட்ன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் இந்த மாதிரி வச்சு அவங்க ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒரு 18% வச்சுட்டாங்க. ஸோ அவங்க அந்த நம்பிக்கையில தான் அண்ணாமலைக்கும் அவங்களுக்குமே என்ன ஒரு கருத்து வேறுபாடு என்றால் 2026 தேர்தலில் இதே மாதிரி கூட்டணியோட நம்ம போவோம், ஒரு தோல்வியை கண்டாலும் நம்ம வாக்கு சதவீதத்தை 20க்கு மேல அப்படி கொண்டு போவோம் அப்படிங்கிறது இவங்களுடைய இது என்ன. பட் அது எதிர்காலத்துல அந்த கனவுகள் எதுக்குமே இடம் இல்லாத அளவுக்கு ஒரே ஒரு இது, அந்த ஒரு இதுவுமே கிடைச்சிருக்க கூடாது. அது சின்ன மார்ஜின், அதுல நாம தான் ஜெயிச்சிருந்திருக்கோம். வாட் எவர் அது நடந்துச்சு. ஒரே ஒரு இது 2.97% ஓட்டு, லெஸ் தேன் 3 தொடர்ந்து சுழிச்சு விட்டுட்டாரு. எதிர்காலமே இல்ல அவங்களுக்கு இங்க. அது நீங்க பேசணும். இன்னைக்கு நான் சொல்றேன், இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தலைவர் வந்து இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து தேர்தலில் நிக்கல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஸ்டாலின் மேல இருந்த அதிருப்திக்கும் திமுக மேல இருந்த அதிருப்திக்கும் இருந்த வெறித்தனமான ஆன்டி இன்கம்பன்சிக்கும் எடப்பாடியார் ஜெயிச்சது மட்டும் இல்லாம பாஜக எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கும், எப்பேற்பட்ட ஆபத்துல இருந்து அவர் ரிலீவ் பண்ணியிருக்காரு பத்தியா. நீ அதை யோசிக்கணும். டெஃபினட்டா கேட்டுட்டு இருக்கிற கொத்தடிமையில் யாரா இருந்ததுன்னா கூட நீங்க மனசாட்சியை தொட்டு உளமாற இதை நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஸ்டாலின் மீது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்குதுங்கிறது பட்டவர்த்தனமா தெரிய வந்திருக்குது, பல மாவட்டங்கள்ல வந்துட்டு தெரிய வந்திருக்குது. ஓகேங்களா, இன்னைக்கு அந்த ஆட்சி மாறி எடப்பாடியார் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்ததுன்னா கூட சேர்ந்து பாஜக எத்தனை சீட் ஜெயிச்சிருப்பான். அசுர பலத்துல எல்லாம் என்டிஏ இருந்திருக்கும் இன்னைக்கு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பேராபத்திலிருந்து காப்பாத்திருக்காரு. அவனுங்க நரேட்டிவ் மாத்திட்டானுங்க. நீங்க சொல்றதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு நரேட்டிவ் என்னன்னா விஜய் வந்து 2 திராவிட கட்சிகளையும் அழிச்சு பாஜகவுக்கு வழி வைக்கிறான்றாங்க. நான் என்ன சொல்றேன், தேர்றா விஜய் வந்துட்டு டிஎம்கே ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணட்டும், பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு பிஜேபி வேலை பார்த்து பிஜேபிக்கு ஆள் இருக்கணுமே. அவன் எங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து நாயனா நயேந்திரன் தலைமையில இந்த இது போச்சு. அடுத்து திரும்ப அண்ணாமலையை கொண்டு வந்தாலும் இல்ல எந்த ஃபேஸை கொண்டு வந்தாலும் இதே 2016 நினைக்கிறேன் 160 பிளேசஸ்ல நின்னாங்க. 160 பிளேசஸ்லயும் டெபாசிட் போச்சு. அவன் நாம் தமிழருக்கு இருக்கிற புல் கூட பாஜக தனியா நின்னான்னா அவனுக்கு கிடையாது. ஆனா இந்த கொத்தடிமைங்க வந்து பாஜக வந்துட்டு ஏதோ வந்துட்டு ஒரு அசுர பலத்தோட இருக்கிற மாதிரியும் விஜய் வந்துட்டு திமுக அதிமுக அழிச்சு பாஜக வளர வச்சிருக்காங்க. அசுர பலத்துல உங்க ஆட்சி காலத்துல தான் இருந்தது 18%. இருங்க செய்ய ப்ரோ, திமுக பாஜக எதிர்க்கும் போது பாஜகவுக்கு 4 எம்எல்ஏ ப்ரோ, தாவேகா பாஜக எதிர்க்கும் போது பாஜகவுக்கு 1 எம்எல்ஏ செய்யுது ப்ரோ. இதுதான் செய்யுது ப்ரோ ஈக்குவேஷன். நீ வந்து 4 எம்எல்ஏ, நான் எதிர்க்கும் அவனுக்கு 1 எம்எல்ஏ. 4 எம்எல்ஏவா இருக்கும்போது கூட வாக்கு சதவீதம் கம்மி தான். இவனே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ரெலவன்ஸ் அப்படிங்கிறது பெருசா இல்லாம இருந்தது. 2024க்குள்ள அவன் ரெலவன்ஸ் பண்ணிட்டான். நான் வந்து வெற்றி பெற்றதை மட்டுமே பார்க்கல, ஹவு ஃபார் தே ஆர் ரெலவென்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ், அவங்களுடைய வாக்கு சதவீதமும் நீ பார்க்கணும். ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் தான் பாஜக வந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஸோ பெருசா இதானது. ஓகேவா, அது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் அவங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவங்களை வளர்த்து விட்டதே ஓகேவா இவனு இந்த நாயங்க மட்டும்தான். அதுவும் எப்படி பண்ணாங்க, ஏடிஎம்கே வந்துட்டு கட்சியை காப்பாத்துற வேலையில இருக்கும்போது இந்த திமுக நாயங்க வந்து பாஜக வந்து மாநில அரசியல்ல பாஜகவுக்கு வேலை மாதிரியே கிடையாது. அப்படி இருந்தும்
அப்படி இருந்தும் அண்ணாமலையை வந்துட்டு நீ தேனாம்பாட்டிக்கு வரியா, நீ கமலாலயத்துக்கு வரியா, நீ அண்ணன் அங்க வரியா, நகருக்கு இங்க வரையான்னு வரியா, மயிருக்கு ஒரு எதுக்கு சண்டைக்கு வந்துட்டு ஒரு துணை ஆமா முதலமைச்சர் வந்து எதுக்கு வந்து இரலவெண்டான ஆட்களை வந்து வளர்த்து விடணும்? எதுக்கு அவங்களோட இவங்கதான் வளர்த்து ஆர்குமெண்ட்ஸ் விட்டாங்க. கிரியேட் பண்ணி இல்ல அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரிலவன்ஸா கொடுக்கணும்? சிம்பிளா இல்ல நான் இல்ல இன்னொன்னு ப்ரோ, ஒன்னே ஒன்று சிம்பிளா ரொம்ப சொல்றேன். சிம்பிளா ஒன்னே ஒன்று சொல். ம். இல்ல போன பாராளுமன்ற தேர்தல்ல பாஜக வாங்கின ஓட்டு பெர்சன்டேஜ் வந்து தனியா 11%, கூட்டணியா 18%. நீ என்ன சொல்ற? தலைவர் வந்து இப்போ வந்து தலைவர் வந்து தலைமை தாங்குறாரு. 2029 பாராளுமன்ற தேர்தல்ல மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியோட தலைமை வந்துட்டு தாவேகாவும் அதன் தலைவர் விஜய் தான். இந்தியா இத பிளாக் கேட்க சொல்லு. கேட்க எப்படி இருக்கு? கேட்க எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கா? இந்தியா பிளாக் அப்படி சொல்லு. இந்தியா பிளாக். ஆமா, இந்தியா பிளாக்கோட தலைமை, தமிழக தலைமை வந்துட்டு தமிழக வெற்றிக்கழகம். அப்படி இருக்கும்போது பாஜகவோட ஓட் சதவீதத்தை நாங்க 2024 அவனுங்க வாங்குனதுல இருந்து நாங்க அவங்களை எவ்வளவு கம்மி பண்ணி பார்க்க முடியுமோ காட்டுறோம்டா. சேலஞ்ச் இப்பவே அவனுக்கு 2.97. இப்பவே அவனுக்கு ஒண்ணு இல்லடா, செல்லா அதுவும் காசு. இல்லாம நான் என்ன சொல்றேன்னா, புடிங்கிரும். கொத்தடிமைகள் ஒரு நெரேட்டிவ் 2 திராவிடியன் பார்ட்டிஸை வீக்கன் பண்றாருன்னு சொல்றானா இல்லையா? அதாவது அவனுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு நெரேட்டிவ் பேசிட்டு இருக்கிறானுங்க. இத 2 திராவிடியன் பார்ட்டிஸ் எல்லாம் பேசவே கூடாது. பாஜக தான் ஏடிஎம்கே ஆபரேட் பண்ணிட்டு இருக்குது. ஏடிஎம்கே உயிர்ப்போட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்னு அரசியல் சுயலாபத்துக்காக, மக்களின் நலனுக்காக இல்ல, உன் அரசியல் சுயலாபத்துக்காக. ஏன்னா உனக்கு அந்த எதிரி ஈஸியா இருக்கான். பாஜக முதுகுல வேற சவாரி செய்யறான். நீ அதை சொல்லி அந்த எடப்பாடியை காட்டி இந்த கூட்டணி கட்சிகளை வச்சு வாங்கி நீ ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற. இது மக்கள் நலனா? இது தமிழ்நாட்டின் நலனா? ஏடிஎம்கே நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி அந்த இதோட இருக்கிறதுனால தானே பிஜேபியோட அவன் இருக்கிறான், சப்பையா இருக்கிறான், ஈஸியா இருக்கிறாப்ல, ஆளுமையான தலைவர்கள் இல்ல அப்படிங்கிறதுனால தானே. ஆமா, இதே வந்துட்டு ஒரு திரும்ப வந்துட்டு இது பாஜக அதிமுக வீக்கான்னு சொல்றாருன்னா கூட நம்ம ஒரு கருத்து எடுத்துக்கலாம். அவராவது பாஜக கூட இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லி இது பண்றாரு. இல்ல, பூனைக்கு மீனு மேல என்ன பாவம் எனக்கு புரியலையே. உனக்கு அதிமுக தோக்குறதுலயோ இல்ல அதிமுக பாஜக கண்ட்ரோல் பண்றதுலயோ உனக்கு என்ன? 2வது உங்க ஆட்சி காலத்தில் தானே அவன் 18% எப்படி வாங்கினா சொல்லுங்களேன். விடை கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன் ஐயா. தீவிரமாக ஸ்டாலின் வந்து பாஜக எதிர்ப்பை முன்னெடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் தான் இந்தியா அளவில் பாஜக எதிர்ப்பின் முகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க நல்லா திடகாத்தமா அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து ஒரே நிமிஷம், சூப்பர், ஒரு நல்ல கருத்துக்கள் இல்ல. சச்சின் ஒண்ணு சொன்னா, பூனைக்கு என்னது மீன் மேல என்ன, பூனைக்கு மீன் மேல என்ன சொல்லிட்டு நான் சூப்பரா சொல்றேன். அந்த பூனைக்கு மீன் நல்லா வளர்ந்தா நல்ல சந்தோஷம், ஓகேவா? இன்னும் நிறைய நல்லா சாப்பிடலாம், பெருசா கொழு வளர்த்து நல்லா சாப்பிடலாம், நல்லா செலக்கெழுத்தி மாதிரி இருந்ததுன்னா நல்லா உட்காந்து ருசிச்சு சாப்பிடலாம், நல்லா வளரலாம், அந்த பூனையும் வளரும், ஓகேவா? நல்லா சாப்பிட்டு முடிச்சு விட்டாரு இவனை. பாஜகவுக்கு வந்து எதிர்காலமே இல்லாம ஆக்கிட்டாரு இவனை. இப்ப they have to start from the scratch. புரியுதா உனக்கு? அவங்க ஏதாவது அவன் யாரு ப்ரோ? இனிமே அவங்களுக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஆள் கிடையாது. அண்ணாமலை வந்தான்னா திரும்ப கோமலியா தான் பார்க்கப்படுவான். நீங்க விஜய்க்கு தலைவருக்கு எதிரா எந்த பிம்பத்தையும் நீங்க இன்னைக்கு தேதிக்கு இருங்க ஓவர்லாப் பண்ண கொஞ்சம் பேசிட்டு. அட யாருப்பா அது? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. இல்ல நீங்க ஏடிஎம்கேவோட ரெலவன்சி சொல்றீங்கல்ல, நான் என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்து வரேன். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல போட்டிட்ட 7 தொகுதியிலுமே ஏடிஎம்கே கான் டு 3rd பிளேஸ். அது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்காங்க. சோ ஏன்னா நீங்க நாட் ஓன்லி விருதுநகர், சிவகங்கை 100 தொகுதியில டெபாசிட் போயிருக்கு ப்ரோ. ஏடிஎம்கேக்கு 100 தொகுதியில. இல்ல நீங்க சொல்றீங்களா ப்ரோ, எலெக்ஷன் ரிசல்ட் இஸ் அ டிஸ்ப்ளே ப்ரோ. அதை விட்டுருங்க நீங்க. அதை எதுக்கு நம்ம, அதுதான் எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து ஏடிஎம்கேயோட இன்னைக்கு ரிலவன்சின்றது வந்துட்டு they are fighting for their வந்துட்டு. ஆமா, அந்த எடப்பாடியார் அந்த கட்சிக்கு தலைமை தாங்குற வரைக்கும் அந்த கட்சி வந்துட்டு டிட்டோரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். இல்ல அது ஒரு கட்டத்துல சுருங்கி ஒரு ரீஜனல் பார்ட்டியா மாறும் பாருங்க. அது அதோட ஆல்ரெடி அது ரீஜனல் பார்ட்டியா தான் இருந்துச்சு. அந்த ரீஜியனுக்கும் சேர்த்து நம்மால் வந்துட்டு நல்லா இருக்குடா அண்ணன் எடுத்துக்கிறேன்ற மாதிரி அவர் எடுத்துக்கிட்டாரு. ப்ரோ நீங்க விருதுநகர் தானே? ஆமா ஆமா விருதுநகர் தான். சொல்லுங்க சிவகாசி தான் ப்ரோ. இப்ப விருதுநகர்ல வந்து உங்க தண்ணி பஞ்சம் இருக்கா ப்ரோ? அங்க எக்கச்சக்கமா இருக்கு, குடிக்கிற தண்ணி எக்கச்சக்கமா இருக்கு ப்ரோ. ப்ரோ அங்கே இல்ல 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து இது சாலை மறியல் பண்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒண்ணு வந்துச்சு. ராஜபாளையத்துல பாத்திருப்பீங்க. அது வந்து இப்ப நடந்ததா இல்ல இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து எடுத்து இப்ப நடந்த மாதிரி பரப்பிட்டு இருக்கானுங்களான்னு செக் பண்றதுக்காக யூடியூப்ல வந்து நான் அது ரிலேட்டடா விருதுநகர் அந்த ரிலேட்டடா வந்து போட்டு பார்த்தா எல்லா வருஷத்துலயும்
எங்கேயாவது அந்த விருதுநகரை சுத்தி எங்கேயாவது வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து ப்ரோ எல்லா நான் விஷயத்துலயுமே போன விருதுநகர் அதிமுக ஆட்சியிலே நடந்திருக்கு, திமுக ஆட்சியில 2-3 தடவை நடந்திருக்கு, அதிமுக ஆட்சியில 2-3 தடவை நடந்திருக்கு. இப்ப இந்த இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னா அது அங்க கண்டினியூஸா அந்த இப்போ பிரச்சனை இருக்கு இருக்கு. ப்ரோ. அப்போ இல்ல தண்ணி இல்ல பிரச்சனை. நான் சொல்றேன். ஏன்னா விருதுநகரை பொறுத்த வரைக்கும் ரெயின்ஃபால் டேட்டாலாம் ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களுக்கு எடுத்து பார்த்தா தெரியும். வி ஆர் டிபெண்டிங் அப்பான் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல பெய்ஞ்ச மழை, அப்புறம் வந்து மானூர் கூட்டு குடிநீர் சொல்லுவாங்க. சீவலப்பெரியார் தண்ணி எடுத்துன்னு தருவாங்க. இதுதான் அந்த லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து தண்ணி வரும் எங்களுக்கு, சரிங்களா? இதுல எங்கேயாவது ஒரு ஃபால்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா அதோட இது வந்து இதாகும். 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாப்புலேஷனும் இப்போ உள்ள ஹவுஸ் ஹோல்ட் லிமிட்ஸும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டா நிலத்தடி நீர் ஆதாரம் சுத்தமா இல்ல கிடையாது ப்ரோ, அங்க. பெருசா கிடையாது ப்ரோ. அங்க அக்விஃபயர்ஸ்ல பெருசா கிடையாது. அதுமாதிரி உங்களுக்கு அஹ், நிலத்தடியோட அது என்ன சொல்லணும்னா ஒரு லெவல் சொல்லுவாங்க. அந்த ஃப்ளோரைட் லெவல் சொல்லுவாங்க. ஃப்ளோரைட் கண்டென்ட்ல அதிகமா இருக்கும் தண்ணி அங்க உள்ளதெல்லாம், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் இது பண்ண முடியாது. ஈவன் நாங்கள் வீட்டில் ஆர்ஓ போட்டால் கூட எங்கள் வீட்டில் ஆர்ஓக்கு என்ன தண்ணினா நம்ம இந்த தண்ணி மானூத் கூட்டு தண்ணியை வந்து தனியாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அங்கே டேங்க்ல ஏற்றி அதுலேருந்து ஆர்ஓ போட்டு குடிச்சிட்டு இருக்கோம். இந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிக்க ஆர்ஓ கூட யூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அந்த லெவல். ஆக்சுவலாக டிடிஎஸ் லெவல் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால ஜென்ரலியாக ஜாகிரபிக்கலாகவே விருதுநகர் வந்து தண்ணி பஞ்சத்துக்கு வந்து அதில் ஒரு சில ஏரியா சொல்லலாம். அந்த ஸ்ரீலிபுத்தூர், வத்தராப்பு, ராஜபாளையம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கிட்டு கொஞ்சம் நீங்கள் வர வர சிவகாசி, சாத்தூர், விருதுநகர், திருச்சுழி, அருப்புக்கோட்டைலாம் வாட்டர் ஸ்கேர்சிட்டி அதிகம் உள்ளது தான். இப்போ வந்து இந்த ஜல்ஜீவன் வந்து கொண்டு வந்ததுனால வீட்டுக்கு வீடு பைப் அந்த 4000 5000 கொடுத்து கனெக்ஷன் வாங்கியிருக்காங்க. எவ்ரி வீக்லி ஒன்ஸ் நினைக்கிறேன் தண்ணி வந்து ஒரு 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ வரும். அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரேஜ். இப்போ எங்கள் வீட்டில் சம்பில் கொடுத்துருவாங்க. ஒரு சில வீட்டில் நிறைய ட்ரம்ஸை வாங்கி வச்சு அதில் ஸ்டோர் பண்ணி அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உப்பு தண்ணி வந்து வீட்டில் போர் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நிறையா வீட்டில் வந்து அந்த உப்பு தண்ணி அந்த தெருக்குழாயில் வரதும் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. தே ஹாவ் டு கோ ஃபார் சம் அதர் சோர்சஸ். அது எப்பயுமே அது காலங்காலமாக பிரச்சனை. அதுக்கான சொல்யூஷன்ஸ் நிறையா இருக்குது. அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லை, விருதுநகரில் எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது. அந்த அம்மா வந்து தான் இந்த அம்மாட்ட நிறையா மனுவும் கொடுத்து நிறையா விஷயங்கள் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் சொன்னதெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. அதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மெயினாக இண்டஸ்ட்ரீஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து அவங்க நினச்சாங்கன்னா சிவகாசி கிராக்கர்ஸ் இண்டஸ்ட்ரியை வேர்ல்ட் லெவல் கொண்டு போகலாம். அதுக்கான கெப்பாசிட்டி சிவகாசிட்ட இருக்குது. டெக்னாலஜி மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டு அதுக்கான ஆர்என்டி அங்கே கொண்டு வந்துட்டோம்னா இன்னைக்கு சைனா மாதிரி நாமளும் கிராக்கர்ஸை வந்து உலகம் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எஸ் எஸ். நினைக்கிறேன். இந்தியா சிவகாசியில் தயாரிக்கிற கிராக்கர்ஸ் வெறும் இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். யூ ஓன்ட் எக்ஸ்போர்ட் ஃபார் சம் அதர் கண்ட்ரிஸ். அதுக்கு சரியான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் அவங்க இது பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக சிவகாசி வில் கான்ட்ரிபியூட் ஃபார் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அது வந்து இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரம் ப்ரௌடாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இல்லை என்ன இஷ்யூனா இங்கே வந்து நிறையா க்ரீன் கிராக்கர்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸில் இருக்குது. இது நாள் வரைக்கும் அது ஒரு லீகல் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் எம்எல்ஏவாக இருந்து ஒரு அஃபிடவிட் போட்டிங்கன்னா அதுக்கான வேல்யூ வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது நாள் வரைக்கும் இந்த எம்எல்ஏஸ் வந்து அந்த வேலையை பார்க்கல. அவங்க மெயினாக பண்ணதுன்னா இல்லீகலை நீங்கள் ரன் பண்ணுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு லீகல் பிஸ்னஸ் எவ்வளோ 30% இருக்குன்னா 70% இல்லீகல் பிஸ்னஸாக ரன் ஆகிட்டு இருக்காங்க. அதுல அதை டாக்ஸ் நீங்கள் அது இதுன்னு எதுவுமே வராது கவர்மெண்ட்டுக்கு. வராது. இப்போ அதை நாங்கள் சொல்கிறோன்னா 18% டேக்ஸ் இருக்குது ப்ரோ இன்னைக்கு. அதை என்ன சொல்கிறோன்னா இது வந்து எம்எஸ்எம்இ செக்டார் மாதிரி தான். யாரும் பெருசாக வந்து உங்களுக்கு இது பண்ண கிடையாது. 18% டேக்ஸ் நீங்கள் வந்து என் ப்ராடக்ட், அதாவது நீங்கள் கிளைண்ட்டிட்ட வாங்க முடியாது. ஏன்னா அவன் வருஷத்துக்கு ஒரு தான் பட்டாசு வாங்குறான். அவன்கிட்ட போய் நம்ம 18% டேக்ஸ் வாங்கணும்னா அவன் விட்டுட்டு போயிடும். அதுக்கு ஏற்ற மாதிரி பிளாக் மார்க்கெட் நிறைய வந்துடும். லைக் சைனீஸ் இம்போர்ட்டட் கிராக்கர்ஸ் வந்துடும். அது இதுன்னு இருக்குது. அதையும் நம்ம இது பண்ணி ஆகணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, 5% டேக்ஸ் லேபில் கொண்டு வாங்க. 5% டேக்ஸ் லேப் வரும்போது உங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியாது. அதுக்கும் நீங்கள் நிறைய பேர் காம்பன்சேட், அதுக்கு ஜிஎஸ்டி வேறு மாதிரி இருக்குது, அந்த இதுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் செவி சாய்க்கல. 18% இருக்குது. அது எப்படியாச்சும் ஒரு 5% கொண்டு வந்தாங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. 1000 ரூபாய்க்கு 5%னா 50 ரூபா அவன் டேக்ஸ் கட்டுறான்னா இதுக்கு முன்னாடி வந்து 150 ரூபா டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கான். ஸோ அதை 50 ரூபா ஆக்குனாங்கன்னா டெஃபினட்டாக வந்து அது ஒரு சேஞ்சஸ் இதாகும். அதே மாதிரி இன்டர்ஸ்டேட், அதாவது நம்ம தமிழ்நாடு சிவகாசிலேருந்து பெங்களூருக்கு நீங்கள் கிராக்கர்ஸ் அனுப்புனாலேவும் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நான் வந்து அந்த இதில் இருக்குன்னா சொல்கிறேன். ஒரு பார்சல் போய் சேர்றதுக்கு 6 நாள் ஆகும். சப்போஸ் பில் இல்லாமல் அனுப்பிச்சிட்டாங்கன்னா பில்லு போட்டு தான் அனுப்புவோம். அதையும் ஏதாவது இடத்துல கமர்ஷியல் டேக்ஸ் பிடிச்சாங்கன்னா அந்த பார்சல் நின்று போயிருக்குது. தீபாவளி டயத்தில் எனக்கு அத்திப்பள்ளி பார்டர் ஒசூர்லேயே பாக்ஸ் நின்றுச்சு. அப்புறம் என்னோடய பர்சனல் எஃபர்ட் மூலமாக போர்ட்டர் மூலமாக வெஹிக்கிள் வச்சு பெங்களூர் மாற்றி அதெல்லாம் ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணி கொடுத்தேன். அந்த மாதிரி ஏகப்பட்ட சிஸ்டமேட்டிக் இது இருக்குது ப்ரோ, அடல்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து அதை
அதை அவங்க சார்ட் அவுட் பண்ணணும். மெயினாக நான் போன வாரம் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. டான்ஃபார்மான்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அங்கே ஊருக்குள்ளே 10 அசோசியேஷன் வச்சுருப்பானுங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்டு அவங்க குறைகள் எல்லாம் கேட்டு எல்லாத்தையும் இது பண்ணணும். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் சிவகாசிங்கிறது விருதுநகருக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. இன்றைக்கி வந்து விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி தான் மாநகராட்சி. ஆனால் மாநகராட்சி அதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 0 லெவலில் இருக்குது. அதெல்லாம் அப்கிரேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் டேக்ஸ்லாம் இல்லை, சும்மா சன்ன அளவுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அங்கே டாக்ஸஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அதை சேனலைஸ் பண்ணி உருப்படியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தானுங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதான் என்னோட இது. இல்ல கண்டிப்பா இது நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்ப உங்க உங்க தொகுதி கீர்த்தனா தான் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராவும் இருக்காங்க. கண்டிப்பா வந்து சிவகாசி எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, அந்த பட்டாசு மட்டும் இல்ல, உங்க பிரிண்டிங்கும் உங்க பயங்கர இதான ப்ரோ. சிவகாசியில வந்து பிரிண்டிங் இந்த பிசினஸும் பெரிய அளவுல இருக்குல்ல. கேக்குதா? ஹலோ, பேசுறீங்களா? ஒன்னும் இல்ல கேட்கல. அவரு ரெஸ்பாண்ட் பண்ணல. அவர்கிட்ட கொஸ்டின் சொன்னேன். சச்சினு இன்னைக்கு வந்து பாயிண்ட் ஸ்டேப்ல ஒருத்தன் என் டீமுக்கு பக்கத்துல ஈன்னு போட போறான்டா. இருக்கிற பிரச்சனைல உனக்கு இந்த சொந்தம் பார்த்தா போலீஸ் பிடிக்கும். எக்ஸ்பெரி தம்பி கேக்கணும் ஓடேச குட்டி, என்ன மாப்பிள்ள உங்க சென்னை சிஎஸ்கேக்கு நேரா ஈன்னு ஏதோ போட்டிருக்காங்க. தம்பி தப்பு. என்ன தம்பி ரொம்ப அது அவன் ஸ்லாங்லயே படிச்சு பார்த்தா செமையா இருக்குடா, நட்டி வாய்ஸ்லயே. ஆமா, ஆனா அவன் ரிப்ளை பண்ணதானே நீங்க எல்லாரும் எடுத்தீங்க. அதுக்கு அவன் ஒண்ணு போட்டிருந்தான் பாருங்க, அடுத்து நீ தாண்டி புண்ட ஸ்பூஃப் படம் இருக்குடா. தம்பி தம்பி தப்பு. சரியான டெம்ப்ளேட் ப்ரோ. ஒண்ணு ஒண்ணா முடிச்சு விட்டுட்டு வராரு எல்லா கணக்குகளையும். என்ன செய்யுது இந்த டெம்ப்ளேட் ஃபார்முலா கிர்முலா எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டார்ல இவரு. அவ்வளவுதான் முடிச்சுட்டு அவ்வளவுதான். இனிமே ஜாதி வச்சு பெருசா டார்கெட் பண்ண முடியாது, காசு வச்சு பண்ண முடியாது. சீரியஸா அடி. ஆமா, அப்புறம் அதிகார பகிர்வு கொடுத்தே ஆகணும். சரி, அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சிட்டு போய் நிக்கலாம்னு கேட்டா நான் தான் துணை முதல்வர், அதுக்கு ஓகேனா டீலிங் சும்மாவே ஆடுவான். நீ அது சும்மாவே பயங்கரமா கேட்பான். நீ இதெல்லாம் கொடுத்த அப்புறம் நீ வந்து அவனுக்கு வந்து நீ திமுக எல்லாம் பாமக போய் அப்ரோச் பண்ணாலும் எனக்கு 5-10 மினிஸ்ட்ரி கொடு அப்படின்னு கூச்சப்படாம கேட்டுருவாங்க அவங்க எல்லாம். அது மட்டும் இல்ல, பெட்டி கேட்பான் ப்ரோ நிறைய. ஸ்வீட் பாக்ஸ் 5 ஸ்வீட் பாக்ஸ் 5 நீ உங்களுக்கு கைக்கு எப்படி இவ்வளவு கேஷ் வர போகுதுன்னு பாக்குறோம். டி இருங்க இரு, ஓட்டுக்கு காசு தானே கொடுப்பீங்க, அது எப்படி அடுத்த எலெக்ஷனுக்கு உங்க கைக்கு வருதுன்னு பாப்போம். சையது, இது ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டியதுடா. கேஷ் இவ்வளவு புழக்கத்துக்கு சையது, அதாவது எல்லா இதுவும் டிஜிட்டல் ஆகும்போது எப்படி ஒரு பார்ட்டிக்கு வந்து ஒருத்தனுக்கு வந்து இவ்வளவு கேஷ் வருது. ஓகேவா, அந்த கேஷ் வந்து எப்படி வந்து 5 வருஷத்துல வந்து இந்த எலெக்ஷன் அப்போ வந்து இந்த பணப்பட்டுவாடா பண்ண முடியுது. நீ யோசிச்சு பாரு. நீ ஆல்ரெடி ரிசர்வ்ஸ்ல இருக்க மணி தானே ப்ரோ, அவங்க பிளாக் மணி ஏற்கனவே அடிச்சு உள்ள வச்சிருக்காங்க. எவ்வளவு இன்னும் சரி ஓகே ஒண்ணு முடிஞ்சு இப்ப பவர்ல இல்ல, 2 எலெக்ஷனுக்கு தேரும் ப்ரோ. அவ்வளவு வச்சிருக்கேன். சரி எடுத்து கொடுங்க. நீங்க நம்ம என்ன நினைக்கிறீங்க? எடுத்து கொடுங்க, எடுத்து கொடுங்க. வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் வாங்குறதுக்கு எங்களுக்கு யூஸ் ஆகும். ஆமா, போட்டு மாப்பிள்ள கோட்டு போட்டு ஓட்டு போடுவோம். சூப்பர் செய்யுது, கரெக்டா சொல்லிட்டேன். நீ எதுக்கு ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட்? ஆமா, என்ன நீ எலெக்ஷன் வின்டர் டைம்ல மாட்டுங்க, கரெக்டா இருக்கும் அந்த சூட்டுக்கும் எங்களுக்கும். இல்ல அதான் சிஎம் பேக்கேஜ்னு சொல்லி சென்னை சில்க்ஸ் போத்தீஸ்ல எல்லாம் வந்துட்டு ஒரு பேக்கேஜே போட்டிருப்பாங்க. கோட் சூட்டு பெல்ட் இவங்க கொடுக்குற 4 ரூபாய் கொண்டு போய் அப்படியே தூக்கி இந்தாங்க சார் சிஎம் பேக்கேஜ் கொடுங்கன்னு சொல்லி அதே வாங்கி போட்டுட்டு போய் அவருக்கே ஓட்டு போட்டு. இல்ல சச்சின, இதுதான் இப்ப யாராவது சொன்னாங்களா இல்ல இவருக்கு இது அறிவுறுத்தினாரா இப்படி போட்டு போங்க, இது பண்ணுங்க, இந்த காஸ்டியூம் ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு? இதுதான்டா இந்த டிஜிட்டல் இது. ஓகேவா, யாரும் காசு கொடுத்தோ இல்ல இந்த மாஃபியா வச்சோ ஓகேவா அதெல்லாம் பண்ணல, ஆர்கானிக்கா ஆனதுதான். சொன்னாங்க நமக்கு ஏதாவது ஒண்ணு வந்துச்சா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸ போட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு? நீ இப்ப இந்த எலெக்ஷனுக்கு விடு, மாநாடுக்கே எத்தனை பேர் அப்படி வந்தாங்க தெரியுமா சச்சினு? எல்லாரும் அந்த ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட் எக்கச்சக்க பேர் போட்டு போனாங்க. ஓகேவா, அது ஒரு ட்ரெண்டா அவர் எது பண்ணாலும் அது ஆர்கானிக்கா உருவாகுது.
அத புஷ் நீங்க பண்ணி காசை இன்சிஸ்ட்லாம் கொடுத்து பண்ண வேணாம், இன்சிஸ்ட்லாம் பண்ண வேணாம். அதுவாகவே எக்ஸாக்ட்லி. நடக்கும், அதுவாகவே ஆமா நடக்கும். ஆமா. இல்ல, அவரு நீங்க ஆக இந்த பாயிண்ட்டுக்கு நான் திரும்ப வந்துடுறேன். இதை நான் சொல்லணும். ஆக ஆக பாஜகவே இங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா தாவேக்கா இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இப்ப திருத்திட்டாங்க. தெரியுமா இல்லையா? ஆமா. திமுகவே அப்படிதான் திமுக நினைக்குது, அப்படி நினைக்குது. பாஜக இருந்துட்டு போட்டும் என்ன அப்படின்னு. ஆமா திமுகவே ஆமா. எப்படிதான் நினைக்குது? என்ன திமுக ஃப்ரீ பாஸ்? திமுக நினைக்குது, அவ்வளவுதான். திமுகவே நினைக்குது, திமுக திமுக நினைக்குது. நினைக்குது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பத்தியா இன்னைக்கு இது. ப்ரோ, அவங்களுக்கு வந்துட்டு எதிரில வந்து ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ் வளர்ந்தா நான் வந்து பயத்தை காட்டி சோறு ஊட்டிக்கிட்டு இருப்பேன். நீங்க வந்துட்டு இப்படி வந்துட்டு ஒரு ஜனநாயகவாதியாவும் முற்போக்குவாதியாவும் ஒரு சொல்றேன் மதச்சார்பற்ற ஒரு கூட்டணியை கட்டி அமைச்சு எங்க சோத்துல நீங்க மண்ணள்ளி போட்டீங்கன்னா அப்ப நாங்க என்ன பண்றது? சச்சின் சூப்பரான பாயிண்ட் எடுத்து சாரி ஒரே நிமிஷம் நான் இன்னும் சொல்றேன். இப்ப ரமேஷும் வெங்கட்ராமனும் ஓகேவா இந்த ஜாதின்னு வச்சு சொல்றாங்க தெரியுமா, இவங்க ஒரு மாற்றத்தை இவங்களே கொண்டு வந்துட்டாங்கன்னா இவங்க இத்தனை காண்டு அரசியலே உடைச்ச மாதிரி ஆயிரும்டா. செய்யுது பயப்படுறானுங்க அவனுங்க. இவனை பாப்பனையும் சொல்லிதானே இது பண்ற, நீங்க இது பண்ற ஓகேவா. ஆமா அப்படி நான் இல்லடா, நான் இந்த கம்யூனிட்டியில பிறந்தும் நான் வந்து சமத்துவமா இருப்பேன் எல்லார்த்தோடையும், எனக்கு வந்து பிறப்பால எவனும் ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா இவனுங்க அரசியல மொத்தமும் உடஞ்சிரும். ஓகேவா, இவ்வளவு நாள் உட்காந்துட்டு ரமேஷ் இனிமே ப்ரூவ் பண்றதுக்கு என்ன மச்சான் இருக்குது? 2 வருஷம் பல மேடைகள்ல பல இடத்துல வந்து பேசியிருக்காப்ல. பேசியிருக்காரு ஓகேவா. நீ அதிகாரத்துக்கு வந்த அப்புறமும் ஓகேவா தன்னோட திட்டங்கள்னாலையும் ஓகேவா அந்த பவரை வச்சுட்டு பண்றதுலயும் ப்ரூவ் பண்ணினாரு அப்படின்னா ஓகேவா இவனுங்க மூக்கு இன்னும் பயங்கரமா உடஞ்சு போயிடும். அண்ணே இவனுங்க வந்து என்னன்னா இப்போ நம்ம கட்சியில சிடிஆர் நிர்மல்குமார்னு ஒருத்தர் வந்து சேர்ந்தாரு நம்ம கட்சியில. அவர் வந்து சேர்றப்ப என்ன சொன்னாங்க, ஆர்எஸ்எஸ் ஸ்கூல்ல படிச்சவரு, ஆர்எஸ்எஸ் ஸ்கூல்ல பயின்றவர், ஆர்எஸ்எஸ் போர்படையில இருந்தவர்லாம் பேசினாங்க. இந்த கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நாளாவது நம்ம கட்சியோட கொள்கைக்கு எதிராக எங்கேயாவது ஒரு கருத்து சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல நம்ம கட்சிக்கு கொள்கைக்கு எதிராக எங்கேயாவது செயல்பட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? நான் உண்மையை ஒத்துக்கிறதுக்கு இல்ல, எனக்கு சிடிஆர் வந்த போதெல்லாம் பிடிக்கவே இல்லை ஓகேவா. என்னடா இப்படி வந்து எடுக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் நானும் இருந்தேன் ஓகேவா. ஆனா அவர் உண்மையிலுமே இந்த கொள்கையை ஏத்துட்டு வந்துட்டு ஓகேவா அவர் முந்த கட்சியில எங்க இருந்தாங்க, அவர் எந்த மாதிரி ஆளுன்னு இவங்க எல்லாம் ஒண்ணு சொல்றாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட அவர் நடந்துக்கவும் இல்லை. அப்புறம் நான் வந்து இவரோட நம்ம கட்சிக்கு வந்த அப்புறம் அவர் பண்ண இதுவும் ஓகேவா இதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். கான்ட்ரிபியூஷன் கட்சிக்கு கான்ட்ரிபியூஷனும் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நான் வந்து சிடிஆர் வந்து நான் வந்து அதாவது காஞ்சி போய் நான் சொல்லிடுறேன், காஞ்சி போய் வறண்டு போய் கிடப்போம். இதுக்கு பதில் இல்லையே அதுக்கு பதில் இல்லையே இதை சொல்ல மாட்டேங்கிறாங்களே. கிளாரிபிகேஷன் சிடிஆர் ஒரு பிரஸ் மீட் கொடுப்பாரு. ஆமா அதுலதான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகணும். அந்த பேட்டியை பார்த்து அரை நாள் ரிலாக்ஸா இருப்போம். ஓகே அப்படின்னு டைம்ல ஒரு டேக்லைன் இருக்கு மாப்ள, அது என்ன தெரியுமா டேக்லைன்? நீங்கள் போராட வேண்டியது நோயுடன் நோயாளியுடன் அல்லன்ற மாதிரி நீ பிராமணிசத்துக்கு எதிராதான் நீ போராடணுமே தவிர்த்து அவன் பிராமினா பிறந்தது அவன் தப்பு கிடையாது. ஆனா வந்துட்டு பார்ப்பனியத்துக்கு எதிராக தான் கான்செப்ட், அதாவது கான்செப்ட் இஸ் பார்ப்பனியம். இந்த பைத்தியக்காரங்க வரும்போது இவனுக்கு அந்த டயலாக் தான் சொன்னாங்க. இது அவங்க அப்பா தூக்கி சென்னையில உள்ள தெருவுக்கு வைக்கும் போது பார்ப்பனியம் வந்துட்டு ஜெயிக்கல, அவனுக்கு வந்து பரிவட்டம் கட்டி ஸ்டேஜ்ல அழகு பார்க்கும் போது பார்ப்பனியம் ஜெயிக்கல. அதாவது நாங்க வந்துட்டு ஒரு பெரியாரிய கொள்கை ஏத்த ஒருத்தர் அறநிலையத்துறை அமைச்சரா கூட பார்ப்பனியம் வந்துட்டு ஓங்கிருச்சா ஏன்னா நீங்க ஒரு ஆள். இது காமெடியா என்னன்னா அமைச்சர் இல்ல இந்த பார்ப்பான் பிராமண நூலு அது இதுன்னு சொல்றாங்க இல்ல. இங்க வந்து ரமேஷ் வந்து பெரியார பத்தியோ அண்ணாவை பத்தியோ அம்பேத்கரை பத்தியோ பேசுற அளவுக்கு வேற எவனா அது பேச முடியுமா? இல்ல பேசிதான் ஜெயிச்சிட முடியுமா? சவால் விட்டானே. என்ன சவால் தெரியுமா? உதய நீங்க இளம் பெரியார்ன்றீங்கல்ல, பெரியார பத்தி உதய் என் கூடயோ இல்ல எங்க கட்சியில யாரு கூடயோ பேசிட்டாருன்னா நான் வந்துட்டு நீங்க இளம் பெரியார்னு